இரும்போடு பிறந்த துரு இரும்பை அழிப்பது போல நம்மோடு சேர்ந்து பிறக்கிற ஆணவம் நம்மை அழித்துவிடும். இதை நம்முடைய இந்து மரபு சூன்ய மாதம் என்று சொல்லும். மார்கழி மாதத்தை சூன்ய மாதம் என்று சொல்கிறோம். எப்படி நிலைக்கண்ணாடியில் படிந்து கிடக்கக்கூடிய அழுக்கை அகற்றினால் நம்முடைய வடிவம் துல்லியமாக தெரிகிறதோ, நித்யானந்தன் வந்து உட்கார்ந்து பேசுகிற பொழுது கேட்கிறீர்களே, நீங்கள் இருக்கும் வரை நித்தியானந்தர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு நித்திய ஆனந்தம். பெயரை எவ்வளவு பொருத்தமாக வைத்துக் கொண்டு உங்களிடம் வருகிறார்கள் என்று பார்க்கணும். பிரேமானந்தம், நித்தியானந்தம், பரமானந்தம். அவர்களுக்கு கிடைப்பதெல்லாம் வெவ்வேறு ஆனந்தம். ஆனால் நீங்கள் பேரின்ப வாசலுக்குள்ளே அவர்கள் அடைத்துச் செல்வார்கள் என்று போய் உட்காருகிறீர்கள். அவர்கள் வேறு வாசலில் நின்று கொண்டு உங்களுக்கு வேறு வாசலை காட்டுகிறார்கள். நம் சமயம் சொல்வதென்ன? எவ்வளவு உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கும் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தரையிலே நடப்பவன் தடுக்கி விழுந்தால் சிராய்ப்போடு எழுந்து நடப்பான். சிகரத்திலே இருப்பவன் தடுக்கி விழுந்தால் எலும்பனைத்தும் முறிந்து காணாமல் போகும். எந்த மலை சிகரமும் சரிவோடு சேர்ந்துதான் நிற்கும். சரிவே இல்லாத சிகரத்தை இயற்கையில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அது என்ன உங்களுக்கு ஞானம் போதிக்கிறது? இந்த உரையை கேட்பதற்கு முன்பாக முதல் முறையாக நமது தமிழருவி சிந்தனை களஞ்சியம் சேனலை காண்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் இந்த சேனலில் நாங்கள் பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு காணொளிகளும் உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும். நன்றி. நம்மில் உண்மையாக வாழ்பவர்கள் எத்தனை பேர் என்று நான் சிந்திக்கிறேன். வாழ்க்கை என்பது குறித்த புரிதல் நமக்கு இருக்கிறதா என்றும் ஆழ யோசிக்கிறேன். இவற்றையெல்லாம் உங்களிடையே ஒரு உரத்த சிந்தனையாக பதிவு செய்வது நல்லது என்று காலையில் நான் நினைத்தேன். அதனால் நான் பேசுவதற்காக சுமந்து வந்த செய்திகள் ஒன்று, இன்று உங்கள் முன்னாலே பேசுவதற்காக அமர்ந்து வாய் திறந்து சொல்லக்கூடிய செய்திகள் வேறொன்றாக அமைந்திருக்கின்றன. இது மார்கழி மாதம். மார்கழி மாதத்தின் பெருமை குறித்து நீங்கள் அத்துணை பேரும் அறிவீர்கள். இந்துக்களுக்கும் இது புனித மாதம், கிறிஸ்துவர்களுக்கும் இது புனித மாதம், இஸ்லாமியர்களுக்கும் இது புனித மாதம், பௌத்தர்களுக்கும் இது புனித மாதம், சமணர்களுக்கும் இது புனித மாதம், சீக்கியர்களுக்கும் இது புனித மாதம். எந்தெந்த வகையில் இத்தனை மதம் சார்ந்தவர்களுக்கும் மார்கழி மாதம் புனிதமானது என்று நான் சொல்ல புகுந்தால் அதுவே ஒரு தனி தலைப்பாக மாறிவிடும். பொதுவாக இந்து சமயத்தில் ஒரு மரபு உண்டு. நம்முடைய ஒரு ஆண்டு காலம், மனித வாழ்வில் உள்ள ஒரு ஆண்டு காலம் தேவர்களுக்கு ஒரு நாள் என்று பேசப்படுகிறது. எனவே ஒரு ஆண்டு காலம் நமக்கு என்றால் தேவர்களுக்கு ஒரு நாள். அந்த ஒரு நாளின் வைகறை பொழுதுதான் இந்த மார்கழி மாதம். எனவே தேவர்கள் அனைவரும் இப்பொழுது துயில் எழுந்து வைகறை பொழுதில் அவர்கள் கண் விழித்து இறைவன் குறித்த சிந்தனையோடு இறை வழிபாட்டில் ஈடுபடுகிற பிரம்ம முகூர்த்தம் தான் தேவர்களுக்கு இந்த மார்கழி மாதம். எதையுமே பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் சிந்திப்பதும் செயற்படுத்துவதும் மிகவும் சிறப்பானது என்பதை அனுபவத்தின் வாயிலாகவே நம்முடைய முன்னோர்கள் அறிந்திருக்கிறார்கள். எனவே இது தேவர்களின் பிரம்ம முகூர்த்தமாகிய இந்த சூழலில் மண்ணில் நாம் மார்கழியை கொண்டாடுகிறோம். இது ஒரு சிறப்பு. இந்த மார்கழி மாதத்திலேதான் எந்த பக்கம் திரும்பினாலும் திருப்பாவையும் திருவெம்பாவையும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. ஒலி என்பது மிகவும் முக்கியமானது. இந்த பிரபஞ்சம் உருவெடுக்கிற பொழுது முதலில் வெளிப்பட்டது ஒலி என்றுதான்
இந்து சமயமும் சொல்கிறது, கிறித்துவ சமயத்தின் பைபிளும் அதைத்தான் பேசுகிறது. எனவே இந்த ஓம் என்கிற பிரணவ மந்திரம் என்பதே ஒலியின் வெளிப்பாடுதான். இந்த ஓம் என்கிற மந்திரம், பிரணவ மந்திரத்தில் அகரம் உகரம் மகரம் என்கிற 3 எழுத்துக்களும் இணைந்த வடிவமாக அது இருப்பது குறித்தெல்லாம் நீங்கள் ஏற்கனவே அறிந்து வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த ஒலியை ஏன் கடவுளுக்கு இணையாக பேசுகிறோம்? பைபிள் சொல்கிறது, ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுள் ஆனது. இது பைபிள் சொல்கிற வாசகம். ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஒலி, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுள் ஆனது. வார்த்தை எப்படி கடவுளாகும்? கடவுளுக்கு உரிய தொழில் என்ன? ஆக்கல், அழித்தல், அழித்தல். இந்த 3 தொழிலையும் நம்முடைய வாக்கினால் செய்ய முடியும். நம்முடைய வாக்கினால், நம்முடைய வார்த்தையால் ஒன்றை ஆக்க முடியும். ஒருவருக்கு ஆறுதல் அளிக்க முடியும், ஒன்றை அழிக்க முடியும். எனவே இந்த ஆக்கல், அழித்தல், அழித்தல் ஆகியவற்றை கடவுள் நிகழ்த்துவதாக நாம் நினைக்கிறோமே, இந்த செயல்களை வார்த்தை செய்கிறது, ஒலி செய்கிறது. இந்த ஒலிதான் உலகத்தில் முதலாக உருவெடுத்தது. இந்த ஒலியின் அதிர்வுகள் மந்திரங்களாக நமக்குள்ளே வந்து இறங்குகின்றன. வடமொழியில் பல மந்திரங்களை நீங்கள் பார்த்தால் எழுத்துக்களே இருக்காது, வெறும் ஓசை மட்டுமே மந்திரமாக இருக்கும். அர்த்தம் தராத, வெளிப்படையாக நமக்கு எந்த அர்த்தத்தையும் வழங்காத வார்த்தைகள் மந்திரமாக இருக்கும். அங்கே எழுத்து முக்கியம் இல்லை, அங்கே வார்த்தை முக்கியம் இல்லை, அந்த ஓசைதான் முக்கியம். அந்த ஓசை ஒரு குறிப்பிட்ட அதிர்வு அலையை உருவாக்குகிற மந்திரமாக மாறுகிறது. எனவே அந்த ஓசை இப்பொழுது எந்த பக்கம் நீங்கள் திரும்பினாலும் திருப்பாவையாய், திருவெம்பாவையாய் இசைக்கப்படுகிறது. ஓசைக்கும் இசைக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி உண்டு, வேறுபாடு உண்டு. எது ஓசை, எது இசை? மார்கழி மாதத்தில் தான் இசை விழாக்கள் ஏராளமாக நடக்கின்றன. இந்த மார்கழி மாதத்தில் இசை விழாக்கள் நடக்க வேண்டிய அவசியம் என்ன? இசையின் தன்மை என்ன? ஏன் இந்த புனித மாதத்தில் எல்லா இடங்களிலும் இறைமை சம்பந்தப்பட்ட உணர்வுகள் இசை வடிவத்திலே வந்து சேருகின்றன? நண்பர்கள் ஆழச் சிந்திக்க வேண்டும். அங்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒழுங்கற்று இருப்பதுதான் ஓசை, ஒழுங்கு அமைதிக்கு உட்பட்டதுதான் இசை. ஒழுங்கற்று இருப்பது ஓசை, ஒழுங்கமைதிக்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பதுதான் இசை. ஓசை எப்பொழுது இசையாகும்? ஒரு ஒழுங்கமைதிக்குள்ளே வருகிற பொழுது. இசை என்றால் தமிழில் புகழ் என்று ஒரு பொருள் இருக்கிறது. நம் வாழ்வு எப்பொழுது இசை வசமாகும்? நம் வாழ்வு இசை வசமாதல் என்றால் ஈதல் இசைபட வாழ்தல் என்று வள்ளுவன் சொல்கிறானே, இசை வசமாதல், புகழ் மயமாதல் எப்பொழுது? ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டு நம் வாழ்வு அமைகிற போதுதான். ஒழுங்குக்கு உட்படுகிற ஓசை இசையாகிறது, ஒழுங்குக்கு உட்படுகிற மனித வாழ்வும் இசையாகிறது. இசை என்பதற்கு புகழ் என்ற ஒரு பொருள் இருக்கிறதே, அந்த புகழ், அந்த இசை ஒழுங்கு அமைதியில் மட்டும்தான் வந்து சேரும். இசை என்ற பெயர் எதனால் வந்தது தெரியுமா? இசை என்றால் இறைவனோடு
இந்த ஆன்மாவை இசைவிப்பதுதான் இசை. பரமாத்மாவோடு ஜீவாத்மாவை கொண்டு சேர்ப்பது, இசைவிப்பது, பொருத்துவது, அதுதான் இசை. ஒரு நல்ல இசையினுடைய இலக்கணம், அதை கேட்கிற பொழுதே ஆன்மா உருக வேண்டும், ஆன்மா முழுவதும் உள்ளொளி பெருக வேண்டும். அந்த ஆன்மாவில் பெருகக்கூடிய உள்ளொளி பேரின்ப பெருநிலைக்கு நம்மை கொண்டு சேர்க்க வேண்டும். எனவேதான் பேரின்ப பெருநிலைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக மார்கழி மாதம் இருப்பதனால் இந்த மாதத்தில் இசை விழாக்கள் எல்லா இடங்களிலும் நடக்கின்றன. இதை நம்முடைய இந்து மரபு சூன்ய மாதம் என்று சொல்லும். மார்கழி மாதத்தை சூன்ய மாதம் என்று சொல்கிறோம். சூன்ய மாதம் என்று ஏன் இது சொல்லப்படுகிறது என்றால், எந்த ஒன்றையும் செயற்படுத்தாமல் இருக்கிற மாதம். எந்த ஒன்றையும் செயற்படுத்தாமல் இருப்பதென்றால் சும்மா இருக்க முடியுமா நம்மால்? ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டுமே. நினைவற்று மனம் இருக்குமா? செயலற்று மனிதன் இருப்பானா? ஏதாவது ஒன்றை சிந்திக்க வேண்டும், ஏதாவது ஒன்றை செயற்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஒரு 30 நாள் 365 நாட்களில் 335 நாட்கள் நாம் தொடர்ந்து சேர்த்து வைக்கக்கூடிய மன அழுக்குகள் அனைத்தையும் அகற்றுவதற்கான காலம்தான் இந்த 30 நாட்கள். இது இறைவனை நோக்கி மட்டுமே சிந்திப்பதற்கான மாதம். அழுக்கு படிந்திருக்கிற கண்ணாடியை துடைத்தால்தான் உருவம் தெளிவாக தெரியும். காலம் முழுவதும் அழுக்கு படிந்து கொண்டே இருக்கிறது நிலை கண்ணாடியில். நீங்கள் துடைக்காமலே விட்டுவிட்டால் உங்கள் முகமதிலே தெரியாது. எப்படி நிலை கண்ணாடியில் படிந்து கிடக்கக்கூடிய அழுக்கை அகற்றினால் நம்முடைய வடிவம் துல்லியமாக தெரிகிறதோ, அப்படித்தான் ஒரு ஆண்டில் 335 நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம் மீது வந்து படியக்கூடிய மன அழுக்குகள் அனைத்தையும் துடைத்து தூய்மைப்படுத்துவதற்காக, இந்த மனக்கண்ணாடியில் இறைவனை நாம் பார்த்து தரிசிப்பதற்காக நாம் இந்த 30 நாட்களை இதற்கென்று ஒதுக்கி வைக்கிறோம். இதுதான் முக்கியமானது. இன்னொன்றும் நாம் சிந்திக்கலாம். சிந்திக்க சிந்திக்க செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் சூரியனை பொறுத்தவரையில் தட்சிணாயனத்திலே இருந்து உத்தராயணம் நோக்கி செல்லுகிற காலம் இது. தென் திசையிலே இருந்து வடதிசை நோக்கி சூரியன் இடம் பெயர்கிற காலம். தென் திசையிலே இருப்பது மகர ரேகை, வடதிசையில் இருப்பது கடகரேகை. மகர ரேகையில் இருந்து கடகரேகையை நோக்கி சூரியன் செல்வதற்கு தொடங்குகிற காலம். இப்பொழுது யோசியுங்கள், தட்சிணாயனத்திலே இருந்து உத்தராயணம் நோக்கி சூரியன் செல்கிறான். தேவர்களுக்கு தட்சிணாயனம் என்பது இரவு, உத்தராயணம் என்பது பகல். இரவிலிருந்து பகலை நோக்கி ஆதவன் செல்கிறான். தேவர்கள் இருட்டிலிருந்து வெளிச்சம் நோக்கி வருகிறார்கள். இந்த இருட்டிலிருந்து வெளிச்சம் நோக்கி வருவதுதான் வைகறை புலர்காலை பொழுது. இந்த புலர்காலை பொழுதுதான் தேவர்களுக்கு மார்கழி. எனவே இந்த மார்கழி என்பது நாம் நமக்குள்ளே இருக்கிற அக இருட்டிலே இருந்து வெளிச்ச வெள்ளம் நோக்கி நடப்பதற்கு நம்மை தயார் செய்து கொள்ளுகிற மாதம். எனவே இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மார்கழி மாதம் முழுவதும் உலகெங்கும் காணாத அதிசயமாக நம்முடைய அருட்செல்வர் பழனியப்பன் அவர்கள் பல்வேறு சிந்தனையாளர்களை வரவழைத்து உங்களுடைய மன கண்ணாடியை துடைப்பதற்கு முயல்கிறார். இப்பொழுது நாம் நம்முடைய செய்திக்குள்ளே செல்லுவோம். மனக்கண்ணாடியை துடைக்க வேண்டும் என்றேன். நம்மை நாம் அறிவோம். நம்மை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா?
நான் படிப்படியாக கேள்விகளின் மூலமாகத்தான் உங்களுடைய சிந்தனையை தொட விரும்புகிறேன். இது புத்தன் கையாண்ட உத்தி. உலகத்தில் முதலாக பேசிக்கொண்டே இருக்காமல் ஒருவன் தொடர்ந்து பேச, எதிரே இருப்பவர்கள் தொடர்ந்து கேட்க, இப்படி ஒரு சூழல் இருந்தால் அங்கே அறிவு விளக்கம் பெறாது என்ற தெளிவின் அடிப்படையில் புத்தன் பேசிக்கொண்டே இருப்பதை விட்டு விலகி கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். இதைத்தான் புத்தனிடமிருந்து சாக்ரட்டிஸ் கடன் வாங்கினார். உலகத்தின் ஆதி சிந்தனையாளனாக பேசப்படுகிற சாக்ரட்டிஸ் கடை வீதிகளிலே வந்து நின்று கூடி கிடக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முன்னாலே கேள்விகளை கேட்டான். அவன் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் உரிய பதிலை சிந்திக்க சிந்திக்க தெளிவு தானாகவே தேடி வந்தது. நண்பர்களே, இப்பொழுது நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நம்மை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா? எத்தனை பேர் நம்மை நாம் பூரணமாக அறிந்து வைத்திருக்கிறோம்? அமெரிக்காவிலே இருக்கிற ஒபாமாவை என்னாலே அறிய முடிகிறது. பல்லாயிரம் மைலுக்கு அப்பாலே இருக்கிற அமெரிக்காவின் அதிபராக உள்ள ஒபாமாவை பற்றி என்னாலே அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் எனக்கு உள்ளே இருக்கிற நினைத்தால் அடுத்த கணமே என்னால் காணக்கூடிய இடத்தை நான் அறிந்திருக்கிறேனா? என் உள்முகமாக ஒருபோதாவது நான் நடந்திருக்கிறேனா? பிறப்பு தொட்டு இறப்பு வரையில், ஜனனம் தொடங்கி மரணம் வரையில் நம் வாழ்வின் தேடல் முழுவதும் வெளியேதான் நடக்கிறது. நாம் உள்ளே தேடவே இல்லை. உள்ளே தேடாத வரையில் வாழ்வு என்பது ஒருபோதும் மலராது. வாழ்வில் மலர்ச்சி இருக்காது. வாழ்வு மலர வேண்டும் என்றால் வெளியே தேடுவதை நிறுத்துங்கள், உள்ளே தேட புறப்படுங்கள். வெளியே தேடுவதன் மூலமாக நீங்கள் திரும்ப திரும்ப இன்பம் என்கிற பெயரில் துன்பத்தை மட்டுமே தழுவுகிறீர்கள். ஒரு மாய வலையில் போய் நீங்கள் சிக்கு வாழ்வை சீரழித்து விடுகிறீர்கள். உள்ளே செல்லுங்கள். எப்படி உள்ளே செல்வது என்பதைத்தான் இன்றைக்கு உங்களிடம் சொல்வதற்காக நான் காலையில் யோசித்தேன். நாம் எப்படி உள்ளே செல்வது? இயேசு பிறப்பதற்கு முன்னால் உலகத்தின் ஆதி சிந்தனையாளனாக போற்றப்பட்ட சாக்ரட்டிஸ் சொன்னதுதான் முக்கியம். சாக்ரட்டிஸ் சொல்கிறான், பரிசோதிக்கப்படாத வாழ்க்கை வாழ தகுதி அற்றது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வெவ்வேறு பொருள்களை அறிவியல் கூடத்திலே வைத்து பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவற்றின் மூலம் விஞ்ஞானம் வளரும், அறிவியல் கண்டுபிடிப்புகள் உருவாகும், புதிய புதிய வசதிகள் உங்களுக்கு வந்து சேரும். எவ்வளவு வசதிகள் உங்கள் வாழ்வில் புதிதாய் வந்து சேருகின்றனவோ அவ்வளவு சிக்கல்கள் உங்களுக்கு புதிதாய் வந்து சேரும். எவ்வளவு வசதிகள் உங்களுக்கு வரிசையாய் அணிவகுத்து வந்து உங்களோடு சேருகிறதோ அவ்வளவு தூரம் நீங்கள் இயற்கையிலே இருந்து உங்களை அறியாமல் விலகிவிடுவீர்கள். இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு இடைவெளி விடும். அந்த இடைவெளியைத்தான் நீங்கள் வசதி என்று ஆறத் தழுவி அரவணைத்துக் கொள்கிறீர்கள். எனவே நாம் உண்மையில் செய்ய வேண்டிய பரிசோதனை உள்ளுக்குள்ளே. அதுதான் அகத்தவம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அகத்தவம் என்கிற ஒரு அற்புதமான சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார். அகத்தவத்தை நாம் செய்ய வேண்டும். தவம் என்றால் என்ன? தவம் என்றால் எரித்தல். தவம் என்றால் எரித்தல். அகத்தவம் என்றால் என்ன? பொன்னை உருக்கி தூய்மைப்படுத்துவது போல் அவரவர் நெஞ்சை உருக்க வேண்டும். உள்ளம் உருக்கப்பட வேண்டும்.
இந்த அகத்தவத்தை செய்பவன் தான் வாழ்வில் தன்னை காண்பான் என்பதை 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் சாக்ரட்டிஸ் எவ்வளவு தெளிவாக புரிந்து சொல்கிறான். பரிசோதிக்கப்படாத வாழ்க்கை வாழ தகுதி அற்றது. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசோதனை நமக்குள்ளே நடத்த வேண்டும். பரிசோதனை நடத்துவதற்கு வழி என்ன? தேடல் நிகழ்ந்தாக வேண்டும். தேடல் 2 வகை. ஒன்று வெளியே நாம் அன்றாடம் தேடிக்கொண்டிருக்கிற தேடல், இன்னொன்று நாம் உள்ளுக்குள்ளே நம்மை நாம் அறிவதற்காக தேடுவதற்கான தேடல். வெளியே தேடுவதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன கிடைக்கிறதோ அவை அனைத்தும் உங்களுக்கு ஆணவத்தை அதிகரிக்க செய்கிறது. தேடல்கள் வெளியே நடக்க நடக்க உங்கள் ஆணவம் உங்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கும். வெளியே தேடுவதனால் ஆணவம் வளரும். ஆணவம் வளர்ந்தால் அழிவு நிச்சயம். உள்ளே தேடினால் ஆணவம் மறையும். ஆணவம் மறைந்தால் வாழ்வில் மலர்ச்சி நிச்சயம். இவ்வளவுதான் சூத்திரம். வெளியே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஏணிப்படியில் ஏறுவதுதான் உங்கள் வாழ்க்கையாகிவிட்டது. ஒரு ஏணிப்படியில் ஒவ்வொரு படியாய் கால் வைத்து உயரச் செல்ல வேண்டும். எவனும் கீழே நிற்க தயாராக இல்லை. எவனும் தரையில் நடக்க தயாராக இல்லை. வாழ்வு அவனை தரையில் நடக்கச் சொன்னாலும் மனம் அவனை வானத்திலே பறக்கத்தான் தூண்டுகிறது. யாரும் தரையில் நடக்க தயாராக இல்லை. நாம் ஏணிப்படி வாழ்க்கை நடத்துகிறோம். ஒன்றுமில்லை, ஒரு மனிதர் இந்த பகுதியில் ஒரு வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவருடைய வாழ்வில் நிறைவு வந்து விடுமா? அடுத்து சேலம் மாநகராட்சி சேர்மனாகவாவது ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவார். சரி, சேலம் மாநகராட்சியினுடைய சேர்மன் ஆகிவிட்டால் அவர் நிறைவடைந்து விடுவாரா? சேலம் முதல் தொகுதி 2வது தொகுதியில் வாய்ப்பிருந்தால் சட்டமன்றத்திற்கு நின்று வெற்றி பெற வேண்டும் என்று யோசிப்பார். சட்டமன்றத்திற்கு சென்ற பிறகாவது அவருக்குள்ளே ஒரு நிறைவு வருமா? நாடாளுமன்றம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் நல்லது என்ற யோசனை வரும். சரி, நாடாளுமன்றத்திற்கே சென்று விட்டாலும் ஆசை முடியுமா? அந்த பிரதமர் நாற்காலியில் எப்பொழுது உட்காருவது என்று கனவு வரும். எனவே படிப்படியாக ஏற 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 முடிவற்ற பயணம். அது முடிவற்ற பயணம். ஏறுகிற பொழுதே நீங்கள் செத்து விடுவீர்கள். ஏறிக்கொண்டிருக்கிற பொழுதே செத்து விடுவீர்கள். இன்னொன்று புரிந்து கொள்ளுங்கள், தரையிலே நடப்பவன் தடுக்கி விழுந்தால் சிராய்ப்போடு எழுந்து நடப்பான். சிகரத்திலே இருப்பவன் தடுக்கி விழுந்தால் எலும்பனைத்தும் முறிந்து காணாமல் போகும். எவ்வளவு உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கும் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த மலை சிகரமும் சரிவோடு சேர்ந்துதான் நிற்கும். சரிவே இல்லாத சிகரத்தை இயற்கையில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அது என்ன உங்களுக்கு ஞானம் போதிக்கிறது? சிகரத்தின் மீது ஆசை வைக்காதே. சிகரம் சரிவோடு சேர்ந்துதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். எனவே நாம் தேடுகிறோம். எதை தேடுகிறோம்? புகழை தேடுகிறோம், செல்வத்தை தேடுகிறோம், இன்பத்தை தேடுகிறோம். ஆனால் தேடுகிற எதுவும் நிலையான ஒன்றா என்றால் கிடையாது. நாம் வெளியே தேடுகிற எந்த ஒன்றும் நிலையானதில்லை. சரி, அப்படியானால் நாம் என்ன செய்யலாம்? நம் வாழ்வை அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஞானசம்பந்தர் சொல்வது போல் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை. ஒரு குறையும் இல்லாமல் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு வழி இருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்முகமாக பயணிக்க வேண்டும். முதல் செய்தி. சரி, இந்த உள்முகமாக ஏன் பயணிக்க வேண்டும்?
வெளியே தேடுவதனாலே உங்களுக்கு அகந்தைதான் அதிகரிக்கும், ஆணவம் அதிகரிக்கும். ஒன்று உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இரும்போடு பிறந்த துரு இரும்பை அழிப்பது போல நம்மோடு சேர்ந்து பிறக்கிற ஆணவம் நம்மை அழித்துவிடும். இரும்பை அழிப்பதற்கு தனியாக ஒன்று வெளியே இருந்து வர வேண்டியதில்லை. இரும்போடு இணைந்தே இருக்கிற துரும்பே இரும்பை அழிக்கும். நம்மை அழிப்பதற்கு பகை என்ற ஒன்று வெளியே இருந்து புறப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முள் இருக்கிற ஆணவம் தான் நம்மை பற்றி இருக்கிற துரு, அது நம்மை அழிக்கும். ஆணவமே இல்லாமல் ஒருவனுக்கு பிறப்பு வருமா? வராது, வராது. ஒவ்வொருவருக்கும் ப்ரொபோர்ஷனேட்டாக, விகிதாச்சாரப்படி அவரவர்க்கேற்றார் போல் ஆணவம் இருக்கும். காரணம், ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 மலங்கள் இறைவனோடு நாம் சேர முடியாமல் நம்மை தடுக்கிற தடுப்பு சுவர்கள் என்று ஆன்மீகம் பேசுகிறோம், சமயம் சொல்கிறது. இதில் ஆணவம் என்பதை இந்த சமயம் என்ன சொல்கிறது தெரியுமா? 3 மலங்கள். மலம் என்றால் குற்றம். 3 குற்றங்கள். இந்த 3 மலங்களில் ஆணவம்தான் மூலமலம். உயிர் அனாதி என்பதை போல உயிரோடு சேர்ந்த ஆணவமும் அனாதி. அதற்கு நம்முடைய முன்னோர்கள் அழகான விளக்கம் தருகிறார்கள். உமியோடு நெல் பிறப்பது போல, களிம்போடு செம்பு இருப்பதை போல ஆணவத்தோடுதான் உயிர் உடம்புக்குள்ளே வந்து சேரும். அப்படியானால் இந்த ஆணவம் இருக்கும் வரையில் உங்கள் வாழ்வு சிறக்காது. நான், ஈகோ, தன் முனைப்பு, இது இருக்கிற வரையில் நம் வாழ்வு சிறக்காது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? ஆணவத்தின் ஆணி வேரை அறுத்தெறிய வேண்டும். வள்ளலார் அதனால்தான் அகங்கார கிழங்கை அறுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அகங்கார கிழங்கை அறுக்க வேண்டும். இதற்கு புத்தர் சார்ந்த ஒரு அற்புதமான செய்தி உண்டு. புத்தருடைய பெருமைகளில், அவருடைய வாழ்வியலில், அவருடைய உபதேசங்களில் நெஞ்சம் முழுவதையும் பறிகொடுத்தவள் ஒரு மன்னனுக்கு மனைவியானாள். எந்த நேரமும் புத்தனுடைய பெருமைகளையே அவள் ஓயாமல் தன்னுடைய கணவனாகிய மன்னனிடம் சொல்லிக் கொண்டே இருப்பாள். புத்தன் ஒரு நாள் அந்த மன்னன் இருக்கும் இடத்திற்கு வருகிறான். புத்தனை பொறுத்தவரையில் அவனை பௌத்தம் வெண்மேகத்தோடு தான் சேர்த்து பேசும். புத்தனை ஏன் வெண்மேகம் என்று பௌத்தம் சொல்கிறது? வெண்மேகம் ஒரு இடத்தில் இல்லாமல் சஞ்சரித்துக் கொண்டே இருக்கும். வான வீதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருப்பு கொள்ளாமல் சஞ்சரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய வெண்மேகம் போல் புத்தன் ஒரு இடத்தில் நிலைத்து விடாமல் சஞ்சரித்துக் கொண்டே இருப்பான். யோசியுங்கள். மடாதிபதிகள் ஒரு இடத்தில் முடங்கி விடுவார்கள். மகான்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். இடம் விட்டு இடம் சஞ்சரிக்க கூடியவன் தான் மகான். ஒரு இடத்திலேயே கட்டிடம் கட்டி உள்ளே உட்கார்ந்து விட்டால் அவன் மடாதிபதி. மடாதிபதிகள் மகான்களாவதில்லை. எந்த மடாதிபதியாக இருந்தாலும் அந்த மடாதிபதி மகான் இல்லை. மகான்கள் ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள். அவர் சென்று கொண்டே இருப்பார்கள். வெண்மேகம் போல் சஞ்சரிப்பார்கள். புத்தன் அப்படித்தான் சென்று கொண்டே இருக்கிறான். அவன் ஒரு நாள் இந்த பெண்மணியினுடைய கணவன் மன்னனாக இருக்கிறானே அவனுடைய மண்ணில் கால் பதித்தான். புத்தன் வந்திருக்கிறான் என்ற செய்தி கிடைத்ததும் அவள் மனம் மகிழ்ந்து போனாள். உடனே மன்னனிடம் சொல்கிறாள், இதுவரை அவரை தேடி நீ செல்லவில்லை, இப்பொழுது அவரே இந்த மண்ணை தேடி வந்திருக்கிறார். இனியாவது அவரை நீ நாடி செல்ல வேண்டும்.
அவரை ஒரு முறை பார், அவருடைய முக தரிசனத்தில் ஒரு கணம் உன்னை நீ ஈடுபடுத்து, அதற்கு பிறகு உனக்குள்ளே நிகழும் மாற்றத்தை நீ அறிவாய் என்றார். சரி, மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவன் புறப்படுகிறான். அவனுக்கு புத்தன் மேல் ஒரு பெரிய மரியாதை இல்லை. காரணம், சகல சௌபாக்கியங்களோடு இருக்கக்கூடிய ஒரு அரசன் அனைத்து சுகங்களையும் துறந்து விட்டு ஒரு பரதேசி கோலத்தோடு பிச்சை பாத்திரத்தில் உணவு எடுத்து உண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட இவன் என்ன பெருமைக்குரியவன் என்று கருதினான் அவன். ஆனாலும் மனைவிக்காக அவன் புறப்படுவதற்கு தயாராகிறான். உடனே அவன் மனைவி சொன்னாள், பெரியவர்களை பார்க்க செல்லுகிற பொழுது ஒரு காணிக்கை வழங்க வேண்டும், எனவே காணிக்கையோடு செல்லுங்கள் என்றாள். உடனே இவன் என்ன செய்தான், புத்தன் பெருமைக்குரியவன் என்று நீ சொல்கிறாய், புத்தனை போல் உலகத்தில் எவனும் பெரியவன் இல்லை என்று நீ பேசுகிறாய், எனவே பெருமைக்குரிய அந்த பெரியவனை சந்திப்பதற்கு செல்லுகிற நான் இந்த அரண்மனையிலேயே சேமித்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களில் விலை மதிப்பற்ற மிக உயர்ந்த வைரக்கல்லை நான் காணிக்கையாக கொண்டு போய் கொடுக்கிறேன் என்று வைரக்கல்லை வலக்கையிலே எடுத்தான். உடனே அவன் மனைவி சிரித்தாள். என்ன சிரிக்கிறாய் என்று கேட்டான். புத்தனை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, இந்த வைரத்தை அவன் காணிக்கையாக ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான், ஒரு பூவை எடுத்துக்கொண்டு போய் என்றாள். சரி, உனக்காக ஒரு பூவையும் எடுத்துக்கொண்டு போகிறேன், வைரக்கல்லையும் அவனுக்கு நான் காணிக்கையாக தருகிறேன், பூவையும் தருகிறேன் என்று சொல்லி ஒரு தாமரை பூவை இடக்கையிலும் வைரக்கல்லை வலக்கையிலும் ஏந்தியபடி அரசன் பரிவாரங்களோடு புத்தன் இருக்கும் இடத்தை நாடி சென்றான். சீடர்களோடு புத்தன் அமர்ந்திருக்கிறான். அரசன் கம்பீரமாக வருகிறான். அவன் உடல் முழுவதும் ஆணவம் பொங்கி வழிகிறது. கம்பீரமாக வந்து நின்றான். புத்தனை பார்த்தான். என்னுடைய மனைவி உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பலமுறை சொல்லி இருக்கிறாள், உன்னை சந்திக்க வேண்டும் என்று அவள் வற்புறுத்தினாள், அதனால் வந்து நிற்கிறேன். என் காணிக்கையாக இந்த அரச நிலத்தில் அடியெடுத்து வைத்த உனக்கு நான் காணிக்கை வழங்க வேண்டும் என்று கருதுகிறேன், என் காணிக்கையாக இந்த வைரக்கல்லை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். உடனே புத்தன் உரத்த குரலில் அதை கீழே போடு என்று சொன்னான். அதை கீழே போடு என்று சொன்ன அடுத்த கணமே இவன் வைரத்தை கீழே போட்டு விட்டான். உடனே மன்னன் யோசிக்கிறான், நம் மனைவிதான் புத்தனை மிகச்சரியாக புரிந்து வைத்திருக்கிறாள், வைரத்தை காணிக்கையாக அவன் ஏற்க மாட்டான், ஆனால் ஒரு பூவை கொடுத்தால் அவன் ஏற்பான் என்று சொன்னாளே, நாம் இப்பொழுது இந்த பூவை கொடுப்போம் என்று தாமரை பூவை எடுத்து கொடுக்கிறான். தாமரை பூவை அவன் எடுத்து பணிவோடு கொடுக்கிற பொழுது புத்தன் சொன்னான் அதே உரத்த குரலில், அதை கீழே போடு என்றான். பூவையும் கீழே போட்டு விட்டான். இப்பொழுது கொண்டு வந்த இரண்டு பொருள்களையும் கீழே போட்டுவிட்டு புத்தனை பார்க்கிறான். புத்தன் மீண்டும் சொன்னான், அதை கீழே போடு என்றான். மன்னனுக்கு ஒன்றும் புரியவில்லை. கொண்டு வந்த இரண்டு பொருள்களையும் கீழே போட்டு விட்டேன், அதை கீழே போடு அதை கீழே போடு என்றால் இன்னும் எதை கீழே போடுவது என்று இவன் திகைத்து நிற்கிறான். இவன் திகைப்பை பார்த்து புத்தனுடைய நெருங்கிய சீடனாகிய சாரி புத்தன் வாய்விட்டு சிரித்தான். ஒரு சாதாரண துறவி மண்ணாளும் மன்னனை பார்த்து ஏளனமாக சிரித்தால் அவனுடைய ஆணவம் அதற்கு இடம் தருமா? உடனே மன்னன் கோபத்தோடு அந்த சாரி புத்தனை பார்த்து, எதற்காக என்னை பார்த்து நீ சிரித்தாய் என்றான். உடனே சாரி புத்தன் சொன்னான், புத்தன் எதை கீழே போட சொன்னானோ அதை இன்னமும் கீழே போடாமல் நீ நிற்கிறாயே, அதை பற்றி தான் நான் நினைத்து சிரிக்கிறேன் என்றான். இவனுக்கு இன்னும் பெரிய குழப்பமாகிவிட்டது. என்னடா இது, அவனும் அதை கீழே போடு என்கிறான், இவனும் அதை கீழே போடு என்கிறான், கொண்டு வந்து இரண்டையும் போட்டாகிவிட்டது, எதை கீழே போடுவது? கோபத்தோடு சாரி புத்தனிடம் கேட்டான், என்ன நீங்கள் ரெண்டு பேரும் கிறுக்கர்களா? கொண்டு வந்ததைத்தான் கீழே போட்டு விட்டேனே, எதை கீழே போட வேண்டும் என்று உன்னுடைய புத்தன் சொல்கிறான்?
சாரிபுத்தன் சொன்னான், உன்னுள் படிந்து கிடக்கிற ஆணவத்தை கீழே போடு என்றுதான் புத்தன் முதலிலேயே சொன்னான். ஆணவம் உள்ளவன் புத்தனை அடையவே முடியாது. நண்பர்களே, இது ஒரு குறியீடு. ஆணவம் உள்ளவன் புத்தனை அடையவே முடியாது என்றால் புத்தன் என்கிற ஒரு மனிதனை அல்ல, புத்தம் என்பது போதம், போதம் என்பது ஞானம். ஆணவம் இருக்கக்கூடிய இடத்தில் ஞானம் ஒருபோதும் வந்து சேராது. ஞானமும் ஆணவமும் இணைவதற்காக வாய்ப்பே கிடையாது என்பதை சொல்வதற்குத்தான் இது. எனவே இந்த ஆணவத்தை நாம் வெளியே தள்ள வேண்டும். இந்த ஆணவத்தை வெளியே தள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் உள்ளே செல்ல வேண்டும். நமக்கு உள்ளே செல்ல வேண்டும். ஏன் உள்ளே செல்ல வேண்டும்? உள்ளே செல்வது அவ்வளவு முக்கியமானது. அதனால்தான் நாம் யாரும் செய்வதில்லை. ஒன்று புரிகிறதா உங்களுக்கு? எது எளிமையானதோ, எது எளிதில் வசப்படக்கூடியதோ அதன் மீது நமக்கு மரியாதையே கிடையாது. அதன் மீது நமக்கு மரியாதை உண்டா? கிடையவே கிடையாது. எளிதில் எது கிடைத்தாலும் நமக்கு அதன் மீது மரியாதை கிடையாது. காற்று எளிதாக கிடைக்கிறது, மதிக்கிறோமா? தண்ணீர் எளிதாக கிடைக்கிறது, மதிக்கிறோமா? தண்ணீரும் காற்றும் இல்லாமற் போனால் நமக்கு வாழ்வே கிடையாது, உயிர் பயணமே கிடையாது. உயிர் பயணத்தினுடைய மிக முக்கியமான அடித்தளமாக அமைந்திருப்பவை நீரும் காற்றும். இந்த இரண்டும் இல்லாமற் போனால் மனித குலமே கிடையாது. ஆனால் எல்லா இடங்களிலும் காற்றை நாம் பெற முடிகிறது, எல்லா இடங்களிலும் தண்ணீரை நம்மால் பெற முடிகிறது என்றால் நாம் அவற்றை மதிக்க தயாராக இல்லை. ஒரு பயனுமில்லாத வைரக்கல்லுக்கு எவ்வளவு அலைகிறோம் நாம். ஒரு வைரத்தோடு போடுவது என்பது ஒரு குடும்ப பெண்ணினுடைய மிகப்பெரிய கனவாக இருக்கிறதே. அட, வைரத்தோடு போட முடியாமற் போனாலும் ஒரு ஒற்றை கல், சின்ன மூக்குத்தி போட முடிந்தால் போதும் என்று கருதுகிறோமே, அந்த வைரத்தினால் என்ன பயன்? இந்த வைரக்கல்லினால் உங்கள் வாழ்வு உயருமா? உங்கள் மனம் நலம் பெறுமா? உங்கள் உடல் நலம் பெறுமா? என்ன கிடைக்கும் அந்த வைரத்தினால்? ஒன்று கிடைக்கும், மரியாதை. என்ன மரியாதை? போலி மரியாதை. நாம் வாழ்வதே போலி கௌரவத்துக்கும் போலி மரியாதைக்கும் தானே. உண்மைகளை நிராகரித்து விட்டு போலிகளின் பக்கத்திலே நிற்பதுதானே நம்முடைய வாழ்வாகிவிட்டது. குறைந்தபட்சம் நாமே போலிகளாகத்தானே இருக்கிறோம். நாம் உண்மையாகவா இருக்கிறோம்? சொன்னால் கசப்பாக இருக்கும். நாம் நிஜ முகங்களோடு இந்த மண்ணில் உலாவுவது கிடையாது. ஒவ்வொரு இடத்திலும் ஒரு முகமூடி போட்டுக் கொண்டு நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். சத்சங்கமா? அங்கே ஒரு முகமூடி. சூதாடும் இடமா? அதற்கு ஒரு முகமூடி. திரையரங்கமா? அதற்கு ஒரு முகமூடி. வீட்டில் மனைவி இடமா? அதற்கென்று ஒரு முகமூடி. பணி செய்யும் இடத்தில் அதிகாரியின் கீழா? அங்கு ஒரு முகமூடி. எங்கே நாம் இயல்பாக இருக்கிறோம்? எங்கே நாம் முகமூடியற்று நிஜ முகத்தோடு இருக்கிறோம்? கிடையாது. எனவே இப்பொழுது எளிதாக நாம் உள்ளே செல்லக்கூடிய இடம் இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் இதற்குள்ளே செல்ல வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு இதுவரை வரவில்லை. எங்கெங்கோ செல்கிறேன். என்னிடம் ஒரு நண்பர் சொல்வார், எனக்கு வாழ்வில் ஒரே ஒரு ஆசைதான். என்ன ஆசை? கைலாசத்தை என் கண்ணால் காண வேண்டும். அந்த கைலாசத்திற்கு முன்னால் இருக்கிற மானசரோவர் ஏரி, அந்த மானசரோவர் ஏரியில் ஒரு 3 முழுக்கு போட்டு எழுந்தால் முக்தி எனக்கு கிடைத்துவிடும். நண்பர்களே, இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற மானசரோவர் ஏரி நோக்கி செல்லுவதற்காக நான் எத்தனை நாள் கனவுகளை சுமக்கிறேன். ஆனால் என்னுடைய கைலாசம் எனக்கு உள்ளேயே இருக்கிறதே. என் சிவநடன தரிசனம் என் நெஞ்சுக்குள்ளேயே நான் நினைத்தால் நடக்குமே. அதை நான் காண்பதற்கு தயாராக இல்லை, உள்ளே செல்ல தயாராக இல்லை. நாம் உள்ளே செல்ல வேண்டும்.
சரி, ஏன் உள்ளே செல்ல வேண்டும்? திரும்ப திரும்ப அந்த கேள்வியைத்தான் உங்களிடம் கேட்கிறேன். நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏன் நாம் உள்ளே செல்ல வேண்டும்? ஏன்னா உள்ளே செல்லுவது என்பது அவ்வளவு பெரிய விஷயமா? இதை போய் மணியன் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கிறானே, ஏன் உள்ளே செல்ல வேண்டும்? உள்ளே சென்றால்தான் உங்கள் மனம் உங்களுக்கு புரிபடும். மனம் 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 என்பது என்ன? மண் என்பதிலிருந்து தானே மனிதன் என்கிற வார்த்தை வந்தது. மனஸ் என்பதிலிருந்து தானே மனுஷன் என்கிற வார்த்தை வந்து விழுந்தது. அப்படியானால் என்ன பொருள்? மனிதனை ஆட்டி அலைக்கழிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று மனம். மனம் சகலத்தையும் துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு ஒரு கணத்தில் ஒற்றை கோவணத்தோடு வீதியிலே வந்து நிற்க முடிந்தது பட்டினத்தாரால். ஆனால் அவரால் மனத்தை அப்படி எளிதாக கட்டுப்படுத்த முடியவில்லையே. புலம்புகிறார் பட்டினத்தார். எப்படிப்பட்டது மனம்? ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம். ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம். இந்த மனம் என்கிற பம்பரம் ஆடுகிறது. எதனாலே ஆடுகிறது? ஆசை கயிற்றில் ஆடுகிறது. ஆசை கயிறு அருந்தால் பம்பரத்தின் சுழற்சி நின்றுவிடும். ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம். ஆசை உருவாகும் இடம் எது? மனம். இந்த மனம் எப்படிப்பட்டது? பட்டினத்தார் இன்னொரு இடத்தில் அழகாக சொல்வார், அங்காடி நாய் போல் அலையும் சிறுமனமே. இந்த மனத்தை வீட்டு நாய் என்று அவர் சொல்லவில்லை. வீட்டு நாய் போட்டதை உண்டு விட்டு ஒரே இடத்தில் இருக்கும். தெரு நாய் என்றும் அவர் சொல்லவில்லை. தெரு நாய் 10 வீடுகளில் ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கும். ஆனால் அங்காடி நாய் போல் அலையும் சிறுமனமே, கடைத்தெரு நாய் இது. எந்த பக்கம் எது கிடைக்கும் என்று அங்கும் இங்கும் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிற கடைத்தெரு நாய் இது. இந்த மனம் ஓயாமல் ஓடுகிறதே. நாய் ஒன்றை பற்றி உண்ட பிறகு ஒரு இடத்தில் அமர்ந்து விடுமா? இன்னொன்றை நாடி ஓடும். இந்த மனம் எப்படிப்பட்டது? ஒன்றை நாடும், நாடுவதை தேடி ஓடும், ஓடி அதை அடைய முயலும், முயன்று அதை அடையும், அடைந்ததை அனுபவிக்கும், அனுபவித்தது கசக்கும், கசந்ததை விட்டு பிரியும், பிரிந்து அடுத்தொன்றை நாடும், அடுத்தொன்றை நாடும். ஒன்றை நாடி ஒன்றை அனுபவித்து ஒன்றோடு வாழ்வதென்றால் ஏன் இவ்வளவு ஒழுக்க கோளாறுகள், பாலியல் பிறழ்வுகள்? மனம் ஒன்றில் நிற்காது. மனம் ஒரே இடத்தில் நிற்காது. அங்காடி நாய் போல் அலையும் சிறு மனம். இந்த மனத்தை அடக்குவது இயலாதது. 40 ஆண்டுகள் மனிதர்களோடு மட்டுமே பழகி பழகி உளவியல் துறையில் பல்லாய்வு நடத்திய சிக்மண்ட் ஃப்ராய்ட் 40 ஆண்டு கால அனுபவத்திற்கு பின்னால் அவன் எழுத்தில் பதிய வைத்தான். என் 40 ஆண்டு கால அனுபவத்தில் நான் கண்ட உண்மை என்ன தெரியுமா? மனிதர்கள் இருக்கும் வரை மனம் இருக்கும், மனம் இருக்கும் வரை அமைதி இருக்காது. அமைதியோடே நாம் காலம் முழுவதும் வாழ்கிறோம் என்று ஒருவர் கை தூக்குங்கள் பார்க்கலாம். என் பிறப்பு தொட்டு இன்று வரையில் அமைதியை தவிர வேறொன்றையும் நான் கண்டறியேன் பராபரமே. எப்பக்கம் நோக்கினும் இன்பம் இன்பம் இன்பம், எல்லாம் இன்பமயமே. துன்பத்தின் சுவடு அறியாத பிள்ளை நான். ஒரு ஆள் எழுந்து கை தூக்குங்கள் பார்க்கலாம். முடியாது. அதைத்தான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்னான். மனிதன் உள்ளவரை மனம் இருக்கும், மனம் உள்ளவரை மனிதன் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியாது என்பதைத்தான் என் 40 ஆண்டு கால அனுபவத்தில் நான் கண்டேன் என்றான். அப்படியானால் இந்த மனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன் இந்த மனம் இவ்வளவு முக்கியமானது? ஏன் இந்த மனத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்றால், மனம்தான் எண்ணங்களின் பிறப்பிடம்.
மனம் எண்ணங்களின் பிறப்பிடம். மனம் என்ற ஒன்று கிடையாது. முதலில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மனம் என்ற ஒன்று கற்பிதம். மனம் என்ற ஒன்று கற்பிதம். நாம் என்ன நினைக்கிறோம்? மனம் அது இங்கே இருக்கிறது, இங்கே இதயத்தில் இருக்கிறது என்று நினைக்கிறோம். இதயத்திற்கும் மனதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மூளையில் பதிவாக கூடிய எண்ணங்கள் நம்மை அலைக்கழிக்கின்றன. அது இங்கே இருக்கிறது. இது இங்கே இருக்கிறது என்று நாம் நினைத்து இப்படி கை வணங்குகிறோம். அது இங்கே இல்லை, இங்கேதான் இருக்கிறது என்று சொல்வதற்காகத்தான் வெள்ளைக்காரன் சல்யூட் அடிக்கிறான். அவனுக்கு தெரிகிறது இங்கே இல்லை, அது இங்கேதான் இருக்கிறது. உடல் முழுவதையும் இயக்குவது எது? மூளைதானே. ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூளை முழுவதுமாக செயலற்ற பிறகும் 10 மணி நேரம் நம்முடைய உயிர் துடிப்பு இருக்கும். 10 மணி நேரம் இருக்கும். உயிர் துடிப்பு அடங்கிய பிறகும் நம்முடைய அங்கங்கள் 5 மணி நேரம் உயிர்ப்போடு இருக்கும். அதனால்தான் கண்ணை கொடுப்பது என்றால் நீங்கள் 5 மணி நேரத்திற்குள்ளாக உங்கள் கண்ணை எடுத்து இன்னொருவருக்கு கொடுப்பது, அல்லது ஒரு உறுப்பை எடுத்து இன்னொருவருக்கு கொடுப்பது என்றால் அதிகபட்சம் 6 மணி நேரம் தான். எனவே இவற்றை இயக்குவது இங்கே இருக்கிற மூளை. இது எண்ணங்கள் எங்கே இருக்கிற நாம் மனம் என்று சொல்கிறோமே, அந்த மனம் என்ற கற்பிதத்தோடே நாம் கைபிடித்து நடப்போம். மனம் மனம் என்ற ஒன்று இருக்கிறதா? இல்லை. அப்படியானால் எது மனம்? எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம். எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம். சரி, எண்ணங்கள் அனைத்தும் ஒன்றாக அப்படியே கல்லை போல் இறுகி கிடக்கின்றனவா என்றால் இல்லை. ஒவ்வொரு எண்ணமும் தனித்தனியாக இருக்கிறது. நான் சொல்வதை நீங்கள் ஆழமாக பின்பற்றினால் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒவ்வொரு எண்ணமும் தனித்தனியாக இருக்கிறது. ஒவ்வொரு எண்ணத்திற்கு இடையிலும் ஒரு இடைவெளி இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் முயன்று உள்ளே சென்று உங்களை அலைக்கழிக்கக்கூடிய எண்ணங்களை உள்முகமாக நீங்கள் பார்த்தால் தனித்தனியாக அதை பிரிக்க முடியும். பிரித்து ஒவ்வொன்றாக அதை எடுக்க முடியும். எடுத்து ஒவ்வொன்றாக தூக்கி வெளியே வீச முடியும். அதற்குத்தான் உள்முக தேடல். புத்தருடைய மிக முக்கியமான சீடர் போதி தர்மர், காஞ்சிபுரத்திலே இருந்த தமிழ் அறிஞர். அவர் புத்த மதத்தினுடைய மிகப்பெரிய பேரறிவாளி. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்திலே இருந்து சென்றவர் தான் போதி தர்மர். இந்த போதி தர்மர் ஒவ்வொரு இடமாக சென்ற பொழுது ஒரு மன்னன் அவரை சந்திக்க வந்தான். மன்னன் போதி தர்மரிடம் வந்தான். இவையெல்லாம் சாதாரண சம்பவங்கள் என்று நினைத்து விடாதீர்கள். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நகைச்சுவை துணுக்குகளை தொங்கவிட்டு அவற்றை காதார கேட்டு விழாநோக சிரித்து அதற்கு பிறகு நீங்களே மகிழ்ந்ததாக நீங்கள் நினைத்து உங்களை மகிழச் செய்ததாக அவரும் நினைத்து அதன் மூலம் என்ன பயன்? இது சிந்திப்பதற்காக நாம் கூடியிருப்பது. நான் அடிக்கடி சொல்லுவேன், பெரிய கூட்டங்களில் நீ பேச விரும்புகிறாயா, சின்ன கூட்டங்களில் நீ பேச விரும்புகிறாயா என்றால் சின்ன கூட்டம்தான் எனக்கு வேண்டும் என்பேன். ஏனென்றால் உலகத்தை மடைமாற்றம் செய்த எந்த புரட்சியும் சின்ன கூட்டங்களிலே தான் உருவெடுக்கிறது. பெரிதாக கூடுகிற கும்பலுக்கும் புரட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. எனவே நான் சின்ன சின்ன கூட்டங்களைத்தான் சந்திக்க விரும்புகிறேன். சின்ன சின்ன கூட்டங்களுக்குள்ளே சிந்தனை விழிப்பை உருவாக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என் எஞ்சிய காலம் முழுவதும் இந்த பேச்சு தவத்தின் மூலமும் எழுத்து தவத்தின் மூலமும் இந்த சமூகத்தின் சிந்தனை விழிப்பை தூண்டி துலங்க செய்வது ஒன்றுதான் என் பணி என்று நான் கருதுகிறேன். வேறொன்றும் இல்லை. இப்படி இந்த சம்பவத்தையே எடுத்து, இவையெல்லாம் பௌத்தத்திலே காணப்படுகிற சம்பவங்களின் தொகுப்பு. போதி தர்மனை மன்னன் ஒருவன் வந்து பார்க்கிறான்.
மன்னனுக்கு உங்களைப் போல் கவலை இருக்காதா என்ன? சாதாரண குடிமகனுக்கு ஒரு கவலை என்றால் ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய அளவுக்கு இருந்தால் எத்தனை கவலை இருக்கும்? நாட்டையே ஆளக்கூடிய நாற்காலில் அமர்ந்தால் இன்னும் எவ்வளவு கவலை இருக்கும்? எனவே உயர உயர கவலைகளும் கூடிக்கொண்டே வரும். இப்பொழுது அரசனுக்கு அதிகமான கவலை. போதி தர்மரிடம் வந்தான். இந்த ஒன்றை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்வின் ரகசியம் அறிகிறீர்கள் என்று பொருள். போதி தர்மனிடம் வந்து வணங்கினான். இவர் ஆசீர்வதித்தார். போதி தர்மரை பார்த்து மன்னன் சொன்னான், எனக்குள்ளே ஏராளமான கவலைகள், 1000 சோகங்கள், பல்லாயிரம் பிரச்சனைகள் என்னை போட்டு அலைக்கழிக்கின்றன. இவற்றிற்கு விடிவு காண்பதற்காகத்தான் உங்களிடம் நான் வந்திருக்கிறேன் என்றார். உடனே போதி தர்மர் சொன்னார், அப்படியா? நாளை காலை பிரம்ம முகூர்த்தம் குறித்து பேசினேன் அல்லவா? நாளை காலை 4 மணிக்கு பொழுது புலருகிற அந்த சூழலில் என்னை வந்து பார், உனக்கு நான் தீர்வு தருகிறேன். சரி என்றவன் திரும்பினான். உடனே போதி தர்மர் சொன்னார், நில். நின்றான். நாளை காலை 4 மணிக்கு என்னை சந்திக்க வருகிற பொழுது நீ மட்டும் வராதே. பிறகு யாரோடு வர வேண்டும்? நீ சொன்னாயே, உனக்குள்ளே கவலைகள் இருப்பதாக சொன்னாய் அல்லவா? உனக்குள்ளே பிரச்சனைகள் இருப்பதாக சொன்னாய் அல்லவா? அவற்றையும் மறவாமல் கூட்டிக் கொண்டு வா என்றார். இவன் பார்த்தான், நாம் நிற்பது போதி தர்மனிடமா அல்லது பைத்தியக்காரனிடமா? என்ன இவன் சொல்கிறான்? சரி, ஒன்றும் மறுப்பு சொல்லவில்லை இவன். அவன் சொன்னபடி மறுநாள் காலை 4 மணிக்கு போதி தர்மன் முன்னாலே போய் நின்றான். போதி தர்மர் அவனை பார்த்தார். வந்து விட்டாயா? ஆம், வந்து விட்டேன். நான் நேற்று சொன்னபடி நீ அவர்களை அழைத்துக் கொண்டு வரவில்லையா? எவர்களை அழைத்துக் கொண்டு வர வேண்டும்? நீதான் சொன்னாயே, கவலைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், அவர்களையெல்லாம் நீ கையோடு அழைத்துக் கொண்டு வந்திருக்கலாமே. இவனுக்கு கோபம் வந்து விட்டது. போதி தர்மரே, அவையெல்லாம் பொருள்களா நான் கைப்பிடித்து அழைத்துக் கொண்டு வருவதற்கு? எனக்கு உள்ளே இருக்கிற எண்ணங்கள் அவை ஒன்றும் பொருள்கள் இல்லை, அவற்றை அழைத்துக் கொண்டு வர என்று கோபத்தோடு குரல் கொடுத்தான். போதி தர்மர் சிரித்துக் கொண்டே சொன்னார், அதைத்தான் நானும் சொல்கிறேன். அவை ஒன்றும் பொருள் அல்லவே. அவற்றை கைப்பிடித்து வெளியே இருந்து அழைத்துக் கொண்டு வருவதற்கு வெளியே இருக்கிற பொருள் அல்லவே. உனக்கு உள்ளேதானே அவை இருக்கின்றன. அவற்றை தூக்கி வெளியே வீசி எறிய வேண்டியதுதானே. அவற்றை எப்பொழுது நீ வெளியே தூக்கி எறிய முடியும்? நீ உள்ளே சென்று வெளியே தூக்கி எறி என்றார். நீ உள்ளே செல். நீ உள்ளே சென்று எவையெல்லாம் உன் பிரச்சனைகள், எவையெல்லாம் சிக்கல்கள், எவையெல்லாம் சோகங்கள், துயரங்கள், ஒவ்வொன்றாக எடுத்து வெளியே எறி. நிம்மதியாக இரு. முடியுமா என்றால் முடியும். அதைத்தான் சொன்னேன். மனம் என்பது எண்ணங்களினுடைய தொகுப்பு. ஆனால் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் இடையிலே இடைவெளி இருக்கிறது. ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இடையே இருக்கிற இடைவெளிக்குள்ளே நாம் தேடல் நடத்த வேண்டும். இதில் எந்த எண்ணம் நம்முடைய வாழ்வுக்கு நன்மை பயக்கக்கூடியது, இதில் எந்த எண்ணம் நமக்கு சிக்கலை தரக்கூடியது, பகுத்து பார்க்க வேண்டும். நல்ல எண்ணங்களை வைத்துக் கொள்வோம், வேண்டாத எண்ணங்களை வீசி எறிவோம். இது நம்மால் இயலுமா என்றால் இயலும். இதை எப்படி நாம் செய்வது? நீங்கள் ஒன்று யோசியுங்கள். நம் வாழ்வை எது நிர்ணயிக்கிறது? நீங்கள் தேடி வைத்திருக்கிற காசு நிர்ணயிக்கிறதா? நீங்கள் போய் அமர்ந்து கொண்டு அதிகாரம் செலுத்துகிற பதவி நிர்ணயிக்கிறதா? உங்கள் பாரம்பரியம் நிர்ணயிக்கிறதா? நீங்கள் படித்த படிப்பு நிர்ணயிக்கிறதா? கிடையாது. உங்கள் வாழ்வை நிர்ணயிப்பது உங்கள் வாயிலே இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும். வார்த்தை தான் வாழ்வை நிர்ணயிக்கிறது. அதனால்தான் வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது என்கிறது பைபிள். வார்த்தை தான் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் நிர்ணயிக்கிறது என்றால் அந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது? இதுதான் நாம் தேட வேண்டிய அகத்த ஆய்வு.
வார்த்தை தான் என் வாழ்வை நிர்ணயிக்கிறது என்றால் இந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது? என் எண்ணங்கள் தான் வார்த்தையாக. எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன? மனத்திலிருந்து பிறக்கின்றன. இப்பொழுது யோசியுங்கள். மனம் எண்ணங்களை பிரசவிக்கிறது, எண்ணங்கள் வார்த்தையாக வருகின்றன, வார்த்தைகள் செயல்களாக உருவெடுக்கின்றன, செயல்கள் விளைவுகளை நமக்கு தேடி தருகின்றன. இதுதான் சூத்திரம். அப்படி என்றால் இவற்றின் அடிப்படை எது? மனம். அந்த மனத்தை நோக்கி நாம் உள்ளே செல்ல வேண்டும். அப்படி உள்ளே செல்வது என்றால் என்ன செய்யும்? நண்பர்களே, நாம் எத்தனை விதமான பாவங்கள் அன்றாடம் செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? எவ்வளவு பாவங்கள் நாம் செய்கிறோம். இந்த 5 பொறிகள் நமக்கு ஆண்டவன் வழங்கி இருக்கிறானே, மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று. ஒவ்வொன்றின் மூலமும் 1000 பாவங்களை இதுவரை நாம் செய்திருக்கிறோம். ஒவ்வொன்றின் மூலமும் என்னென்ன பாவத்தை செய்கிறோம் என்று புத்தன் பட்டியலே போட்டிருக்கிறான். அதில் வாய் வழியாக நாம் செய்கிற பாவங்கள் எத்தனை? நாம் காலையில் எழுந்ததும் வாயை திறந்தால் இரவு உறங்குகிற வரை என்னென்ன பேசுகிறோம், எதை எதை பேசுகிறோம், யார் யாரை பற்றியெல்லாம் பேசுகிறோம். பேச்சு என்பது நீங்கள் இறைவன் என்றாலும் சரி, இயற்கை என்றாலும் சரி, பேச்சு என்பது உயிர்களில் மாந்தருக்கு மட்டுமே கிடைத்த வரம் இல்லையா? விலங்கு பேசுமா? பறவை பேசுமா? மாந்தருக்கு மட்டுமே கிடைத்த வரம் என்றால் இதை எவ்வளவு தூரம் நாம் பார்த்து பயன்படுத்த வேண்டும். யாருக்கும் கிடைக்காத ஒன்று எனக்கு மட்டும் கிடைத்திருக்கிறது என்றால் நான் எவ்வளவு கவனத்தோடு அதை பாதுகாப்பேன். ஆண்டவன் எனக்கு மட்டுமே கொடுத்ததல்லவா இந்த வார்த்தை என்கிற வரம்? அது எனக்கு வந்து வாய்த்த சீதனம் அல்லவா? அதை நான் எப்படியெல்லாம் பார்த்து பயன்படுத்த வேண்டும். வார்த்தைகளின் மூலம் நான் அன்றாடம் 4 பாவங்களை செய்கிறேன் என்று புத்தன் எனக்கு சொல்கிறான். 4 பாவங்கள் என்ன தெரியுமா? முதல் பாவம் பொய். பொய்யே பேசியதில்லை என்று உட்கார்ந்திருக்கிற நானும் நீங்களும் சத்தியம் செய்தால் அதைவிட பெரிய பொய் வேற எதுவும் கிடையாது, இல்லையா? நாம் செய்கிற பாவம் அது. நன்மைக்கோ தீமைக்கோ, சுயநலத்திற்கோ பொது நலத்திற்கோ ஏதோ ஒன்றுக்காக நாம் ஒரு பொய்யாவது சொல்கிறோம். எனவே அது ஒரு முதல் பாவம், பொய். வார்த்தை வடிவத்தில் வந்து சேர்ந்த முதல் பாவம் பொய். 2வது பாவம் அவதூறு. அவதூறு. இந்த அவதூறு என்பது எங்கிருந்து கிளம்பும்? காழ்ப்பு இருக்கிற மனத்திலிருந்து தான் அவதூறு சிறகடித்து பறக்கும். பொறாமை, காழ்ப்பு. இவன் பார்க்க இன்னொருவன் நன்றாக இருந்துவிடக் கூடாது. எனவே இல்லாததையாவது சொல்லி ஒருவனுக்கு சீரழிவை தேடி தருவதற்காக நாம் செய்யக்கூடிய அவதூறு நமக்குள் நாம் தேடிக்கொள்கிற 2வது பாவம். உண்மைக்கு மாறாக பேசுவது பொய் மட்டுமல்ல, அவதூறும் தான். இது 2வது பாவம். 3வது பாவம் கடும் வார்த்தை, கடுமையான வார்த்தை. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அது காய், இது கனி. காய் கசக்கும், கனி இனிக்கும். இனிக்கும் கனியை போன்ற இனிமையான சொற்களை பெய்து பேசு. கசக்கும் காயை போன்ற வன்மையான வார்த்தைகளை பிறர் மீது எய்தி அவர்களை நோகடிக்காதே, அவர்களை காயப்படுத்தாதே. நீங்கள் இஸ்லாமை எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் சொல்கிறது தர்மம் என்பது எது? ஒரு பெரிய பட்டியலே போடுகிறது. தர்மம்
தர்மம் என்பதற்கு நேர் தமிழ் சொல் அறம். அறம் என்று ஏன் பெயர் வந்தது? அறுத்தலிலே இருந்துதான் அறம் வந்தது. அறுத்தல், எதை போட்டு அறுப்பது? தீமையிலிருந்து அறுத்து நன்மையை நமக்கு இனம் காட்டுவது. நம் வாழ்வின் ஒழுக்கத்தை வரையறுப்பது. வரையறுப்பதுதான் தர்மம். பிச்சை போடுவதல்ல தர்மம். இந்த தர்மத்தை பற்றி பேசுகிற பொழுது இஸ்லாமியர்களின் திருமறை குர்ஆன் ஒரு பெரிய பட்டியல் போடுகிறது. முதுகு வலிக்க ஒருவன் மூட்டை சுமந்தால் அதை பார்க்கிற நீ அந்த சுமையை கொஞ்ச நேரம் நீ வாங்கி சுமந்தாலே அது ஒரு தர்மம் தான் என்று சொல்லுகிற இஸ்லாம் இன்னும் அழகாக எளிமைப்படுத்தி சொல்கிறது. உன் வாயிலிருந்து வரும் ஒரு இனிய சொல்லே தர்மம் தான். இனிய சொல் தர்மம். கடும் சொல் பேசலாகாது. எனவே கடும் சொல் பாவம், மூன்றாவது பாவம். நான்காவது பாவம் என்ன தெரியுமா? அதை நடத்தாத மனிதர்களே கிடையாது. காலை முதல் இரவு வரை அன்றாடம் நாம் அந்த பாவத்தை அரங்கேற்றிக் கொண்டே இருக்கிறோம். நான்காவது பாவம் என்ன தெரியுமா? பயனற்ற சொற்கள். பயனற்ற சொற்கள். வள்ளுவன் சொல்கிறான், பயனில சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடி எனல் என்றான். பயனற்ற சொற்களை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த 4 பாவங்களை வார்த்தை வழியாக மட்டுமே நடத்துகிறோம். 5 பொறிகளில், மற்ற பொறிகளில் நாம் நடத்தக்கூடிய பாவங்கள் எங்கிருந்து பிறக்கின்றன? எண்ணங்களிலே இருந்து பிறக்கின்றன. இந்த எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனம், இந்த மனத்தை நாம் ஒழுங்குபடுத்த என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதுதான் நான் மிக முக்கியமான இடத்திற்கு வந்து நிற்கிறேன். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் கொஞ்ச நேரம் கண்ணை மூட வேண்டும். கண்ணை மூட வேண்டும். உலகத்தில் இந்த மண் தான் தியானத்தை அறிமுகப்படுத்திய மண். தியானம், தியானம். புத்தம் என்பது தியானம். புத்தத்தின் இன்றைய வடிவமாக போற்றப்படுகிற ஜென் என்பதும் தியானம். மிகச்சிறந்த வாழ்வு உங்களுக்கு வாய்க்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே ஒரு அகத்தவம் செய்ய வேண்டும். அகத்தவம் செய்வதற்கு நீங்கள், நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், அல்லாமற் போனால் பேசி பயனில்லை, கேட்டும் பயனில்லை. இதுவரை இல்லை என்றால் இனியாவது ஒரு நாளில் 1 மணி நேரம், காலை அரை மணி நேரம், மாலை அரை மணி நேரம். நீங்கள் பிராமணர்களை பாருங்கள், அவர்கள் சந்தியாவந்தனம் செய்வார்கள் காலையிலும் மாலையிலும். அவன் காலையிலும் மாலையிலும் சந்தியாவந்தனம் செய்கிறான். காரணம் என்ன? இருளும் ஒளியும் கலக்கக்கூடிய நேரம் அது. காலை இருள் மறைந்து ஒளி பிறக்கும் நேரம், மாலை ஒளி மறைந்து இருள் கலக்கும் நேரம். இந்த 2 நேரங்களில் சந்தியாவந்தனம் செய்கிறான். நான் எதை செய்கிறேனோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் இந்த 2 நேரமும் கண்ணை மூடுங்கள். 30 நிமிடம் 30 நிமிடம் கண்ணை மூடுங்கள். நான் கேட்கிறேன், ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கிறதே, 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் உறங்கிவிட்டு 16 மணி நேரமும் நொடி நொடியாய் நொடி நொடியாய் பயனோடுதான் நீங்கள் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்களா? யோசியுங்கள். 16 மணி நேரத்தில் பல மணி நேரம் தொலைக்காட்சியிலேயே நாம் தொலைந்து விடுகிறோமே. தொலைக்காட்சி ஒட்டுமொத்தமாக நம்மை தொலைத்து விடுகிறது. அதில் நாம் தொலைந்து விடுகிறோம். தொலைக்காட்சியில் நாம் மட்டுமா தொலைகிறோம்? நம் உறவுகள் தொலைகின்றன. நம் பாரம்பரிய பண்பாட்டு பெருமைகளை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். காலம் காலமாக இந்த மண்ணில் சேர்த்து வைத்த ஒழுக்கம், வாழ்வியல், விழுமம் அனைத்தையும் தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். நுகர்வு வெறிக்கு எப்படி நாம் இரையாவது என்பதைத்தான் அந்த தொலைக்காட்சிகளின் மூலமாக நாம் அன்றாடம் அறிந்து கொள்கிறோம்.
எனவே உங்களிடம் நான் வேண்டிக் கொள்வது, இந்த மார்கழி மாதத்தில், இந்த புனித மாதத்தில் உங்களிடம் நான் வேண்டிக் கொள்வது ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் இல்லாமற் போனாலும் ஒரு நாளில் அரை மணி நேரம் தயவு செய்து ஒரு தனி இடத்தில் அமர்ந்து கண் மூடுங்கள். தனியாக இருப்பது என்பது வேறு, தனித்து இருப்பது என்பது வேறு. நீங்கள் போர் வீதியில் நான் மட்டும் தனியாக நின்று கொண்டிருக்கிறேன், இப்பொழுது நான் தனிமைப்பட்டு விட்டேன் என்றால் நீங்கள் தனிமைப்படவில்லை, தனியாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். தனியாக நிற்பது குறித்தும் தனியாக உட்காருவது குறித்தும் நான் சொல்லவில்லை. உங்கள் வீட்டுக்குள் நீங்கள் தனியாக உட்காருவதல்ல முக்கியம், தனித்து உட்காருவதுதான் முக்கியம். தனிமைப்படுங்கள். பாரதி எவ்வளவு தெளிவாக சொல்கிறான், தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா என்றான். வாழ்வின் சாரம் உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் கொஞ்ச நேரம் தனியாக இருக்க வேண்டும். தனிமைப்படுங்கள். சரி, தனிமைப்பட்டீர்களா? தனிமைப்பட்ட பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்ணை மூடி உள்ளே செல்ல வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பேசாமல் கண்ணை மூடி நான் அமர்ந்து விட்டால் அதற்கு பெயர் தியானமா? இல்லை, அது தியானம் இல்லை, மௌனம். மௌனகுரு சுவாமிகள் ஆகிவிட்டோம் என்று பொருள். புத்தனானதாக பொருள் இல்லை. பேச்சற்று இருப்பது மௌனம், நிசப்தம். அப்படி என்றால் தியானம்? மனமற்று இருப்பதற்கு பெயர்தான் தியானம். மனமற்று போவது. எந்த மனம் உங்களை அலைக்கழிக்கிறதோ, எந்த மனம் உங்களை உறங்க விடாமல் செய்கிறதோ, எந்த மனம் உங்கள் வாழ்வில் 1000 பிரச்சனைகளை உருவாக்கி உலுக்குகிறதோ, அந்த மனத்திலிருந்து நீங்கள் வெளியேறுவது மனம் அற்று போதல். முடியுமா? பட்டினத்தாருக்கே முடியவில்லையே, தாயுமான சுவாமிகளுக்கே முடியவில்லையே, பாரதிக்கு முடியவில்லையே, எந்த சித்தனுக்கும் முடியவில்லையே. முடிந்தால் நீங்கள் புத்தன் ஆகி விடுகிறீர்கள். முடியும், முடியும். மனம் அற்று போவது ஒரு நாளில் நடக்காது. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? ஒரே பிறவியில் பிறந்து ஒருவன் புத்தனாவது முடியாது என்கிறது பௌத்தம். இந்த பிறவியில் பிறந்து இந்த பிறவியிலேயே எல்லா பாவங்களையும் துடைத்தெறிந்து விட்டு புனிதனாகி போதம் வந்து புத்தனாகிறேன், நடக்காது. ஒரு பிறவியில் நடக்கக்கூடியதல்ல. ஆனால் நாம் நம் நன்மையை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி, வாழ்வின் மலர்ச்சியை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டாமா? ஒரு அடி. இருக்கும் இடத்திலேயே இருந்தே சாவதா? ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டாமா? A journey of 1000 miles starts with single step என்று சொல்வதுதானே டூயிசம். 1000 மைல் பயணம் என்றாலும் முதல் அடியில் இருந்து தான் தொடங்க வேண்டும். ஒரு ஜென் கதை உண்டு. ஒரு ஜென்னிடம் சீடன் வந்தான். நீண்ட நேரம் ஜென் அவனுக்கு ஞானம் போதித்தார். சீடன் செவி வழியாக கேட்டு சிந்தை தெளிந்தான். மாலை இருள் மயங்கி இரவு வந்து விட்டது. வெளியே வந்து பார்க்கிறான், வழியே தெரியவில்லை. ஒரு அடர்ந்த காடு, இருள் சூழ்ந்து கிடக்கிறது. மீண்டும் இவன் ஜென்னை பார்த்து, ஐயா, எப்படி ஐயா நான் செல்வது என்றான். உடனே ஜென் கவலைப்படாதே என்று சொல்லி உள்ளே சென்று ஒரு மெழுகு திரியை ஏற்றி அவன் கையிலே கொண்டு வந்து கொடுத்தார். இதை வாங்கி வைத்துக் கொண்டான். அவன் வாங்கி வைத்து பார்த்தால் ஒரு அடி தூரம் தான் வெளிச்சம் தெரிகிறது. உடனே அவன் சொன்னான், என்னையா இந்த மெழுகுத்திரியை கொடுத்திருக்கிறீர்கள், ஒரு அடிதானே தெரிகிறது, எப்படி போவது என்றான். அடி அடியாய் போய் என்றார். ஒரு அடி நட, வெளிச்சம் கிடைக்கிறது அல்லவா? ஒரு அடி அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி நட. நடந்த இடத்திலிருந்து இன்னொரு அடி வெளிச்சம் வரும், நட. அங்கிருந்து இன்னொரு அடி வெளிச்சம் வரும், நட. அடி அடியாய் நட. அதுதான் பயணம், அதுதான் வளர்ச்சி நோக்கிய பயணம். நொடி நொடியாய் வாழ்வதுதான் வாழ்வு. வாழ்வு என்பது நொடி நொடியாய் வாழ்வு. ஒவ்வொரு நொடியும் நிறைவாக வாழ்வதுதான் வாழ்வு. காலையில் ரோஜா மலர்கிறது, தன் வாசம் முழுவதையும்
இந்த சமூகத்தில் வரக்கூடியவர்களுக்கு வஞ்சகம் இல்லாமல் கொடுத்து விடுகிறது. மாலையில் காம்பிலிருந்து தானாகவே கடன்று விழுந்து முடிந்து விடுகிறது. அதன் வாழ்க்கை நிறைவடைகிறது. எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பதல்ல வாழ்க்கை, எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் வாழ்க்கை. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது அடியடியாக அந்த ஞானி மெழுகுத்திரியை கொடுத்து நடக்க சொன்னதை போல நாம் அடியடியாகத்தான் நடக்க வேண்டும். உள்ளே செல்ல வேண்டும், மனமற்ற நிலைக்கு வர வேண்டும். நாம் எல்லாவற்றையும் தவறாகவே புரிந்து வைத்திருக்கிறோம். நீங்கள் புத்தருடைய சிலையை பாருங்கள், தீர்த்தங்கரர்களுடைய சிலைகளை பாருங்கள், மகாவீரர் சிலையை பாருங்கள், பிறந்த மேனியா இருக்கும். உடனே நீங்கள் அதை ஆபாசம் என்று கண்ணை மூடிக்கொள்கிறீர்கள். அதில் உள்ள தத்துவம் என்ன தெரியுமா? ஆடையற்று நிற்பதற்கு பெயர் அம்மனம், ஆசையற்று வாழ்வதற்கு பெயர் தான் நிர்வாணம். அம்மனம் வேறு, நிர்வாணம் வேறு. நீங்களும் நானும் ஆடையற்று நின்றால் அம்மனமாக நிற்கிறோம். ஆனால் புத்தனும் மகாவீரரும் ஆடையற்று நிற்கவில்லை, ஆசையற்று நிற்கிறார்கள். அது நிர்வாணம். நிர்வாணம் என்றால் தமிழில் அணைதல் என்று பொருள். அணைதல். விறகு எரிகிற வரைதான் அடுப்பில் நெருப்பு வரும். விறகை இழுத்து விட்டால் நெருப்பு அணைந்து விடும். ஆசை என்ற விறகை இழுத்து விட்டால் வாழ்வில் நிர்வாணம் சாத்தியமாகிவிடும், அணைதல் வந்துவிடும். எனவே நாம் உள்முகமாக தேடி செல்கிறோம். உள்முக தேடலை நடத்துவதற்கு ஒரு 30 நிமிடம் நீங்கள் தயவு செய்து தியானம் இருங்கள். இதையே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கொண்டு, ஒரு குர்தாவை மாட்டிக்கொண்டு, ஒரு கூலிங் கிளாஸ் போட்டபடி, ஒரு தாடியும் வைத்துக்கொண்டு நான் உங்களிடம் சொன்னால் பெரிய ஆன்மீக வெளிச்சமே உங்களுக்கு கிடைத்துவிடும். இவர்களெல்லாம் நான் பார்க்கிறேன். அமெரிக்காவுக்கு போய் பார்த்தால் தெரிகிறது, ஒவ்வொருவரும் ஒரு வியாபாரி. ஒவ்வொருவன், உனக்கு ஆன்மீக வெளிச்சம் வேண்டுமா? உன் வாழ்வின் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க வேண்டுமா? வா, $100 செலுத்தி விட்டு வா. ஒரு ஆளுக்கு $100. நீங்கள் $100 என்பது அவனுக்கு $100. ஆனால் $100 இங்கே நீங்கள் கணக்கு போட்டால் அவனுக்கு தீர்வு கிடைத்ததோ இல்லையோ, இவனுக்கு தீர்வை கிடைத்து விட்டது. இவன் மூட்டை கட்டி கொண்டு வந்து விடுகிறான். அவர்கள் சொன்னால் தான் நம்புவீர்கள் என்றால் நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு சொல்வதை நாளை முதல் செய்யுங்கள். கண்ணை கொஞ்சம் மூடுங்கள், உள்முகமாக உங்களை தேடுங்கள். நான் என்ன சொல்கிறேன்? வேதாத்திரியம் பேசுவது, அந்த உயர்நிலை எல்லாம் நீங்கள் போக வேண்டும் என்று சொல். நானே போக தயாராக இல்லை. 7 சக்கரங்கள் இருக்கின்றன. நீ முதலில் கண்ணை மூடு. உன்னுடைய முதுகு எலும்பு இருக்கிறதே, முதுகு தண்டு, அந்த முதுகு தண்டினுடைய கீழ் நுனியிலே இருந்து மூளையை நோக்கி இந்த முதுகு தண்டு வந்து முடிகிற இடம் வரையில் 7 சக்கரங்கள் இருக்கின்றன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், அதற்கு பிறகு விசுத்தி, ஆக்ஞை, சகஸ்ரம். இந்த ஒரு சக்கரமாக உன் உயிர் சக்தியை ஏற்றிக்கொண்டே வா. ஏற்றிக்கொண்டே வந்து 6வது சக்கரமாகிய சகஸ்ரத்திலே நிற்கிற பொழுது 1000 தாமரை பூ உன்னுடைய மூளை முழுவதும் வண்ணத்து பூச்சிகளைப் போல சிறகடித்து பறப்பது போல அப்படியே விரிந்து கிடக்கும். அதற்கு பிறகு நீ அந்த சகஸ்ரத்திலே இருந்து விடுபட்டு வெளியே வா. அதாவது உன்னிலிருந்து விடுபட்டு உன்னை பார். அப்படி பார்க்கும் அந்த நிலைக்கு பெயர் தான் துரியாதீதானந்தம். துரியாதீதானந்தம் புரியுறதா உங்களுக்கு? அதுதான் பேரானந்த பெருவாழ்வு, எக்ஸ்டசி என்று ஆங்கிலத்திலே சொல்கிறோமே. வார்த்தையில் இன்னதென்று வடிக்க முடியாத ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை எப்பொழுது நீங்கள் அடைய முடியும்? ஒரு சக்கரமாக உங்கள் ஜீவ சக்தியை ஏற்றி 6வது சக்கரமாகிய சகஸ்ரத்திலே வந்து இறங்கி அங்கிருந்து விலகி துரியாதீதம் காண்பது. உங்களை அதையெல்லாம் நான் காண சொல்லவில்லை.
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 30 நிமிடம் கண்ணை மூடுங்கள். உங்களுக்குள்ளே உங்களை பாருங்கள். உங்களுக்குள்ளே பாருங்கள். உங்களுக்குள்ளே பார்த்தால் உங்கள் எண்ணங்களை பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் பார்வையாளர்களாக இருக்க பழகுங்கள், பங்குதாரர்களாக மாறிவிடாதீர்கள். பங்குதாரர்களாக மாறிவிட்டால் பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடவே முடியாது. பார்வையாளர்களாகவே நீங்கள் நின்று விட்டால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு வந்து சேராது. இன்பமோ துன்பமோ வரத்தான் செய்யும் வாழ்வில். இன்பமா வா, துன்பமா வா, பார்வையாளனாக நான் பார்க்கிறேன், பங்குதாரனாக இல்லை. எனவே என்னுள் நான் பார்வையாளனாக ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு விண்டோ ஷாப்பிங் செய்வதில்லை. நான் 10 பைசா கூட பாக்கெட்டில் இல்லாமலே எங்கெங்கே ஏசி முழுவதும் நிரம்பி இருக்கின்ற சூப்பர் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதோ உள்ளே போய் விடுவான். ஒரு 4 மணி நேரம் வெளியே கடும் வெயில் இருக்கும். இவன் எதற்காக வந்தான்? அந்த வெயிலில் நாம் நின்று வியர்வை வழிய வேர்த்து கிடப்பதை விட அவன்தான் முழுவதும் சென்ட்ரலைஸ்டு ஏசி, எல்லா இடங்களிலும் ஏசி இருக்கிறது. இவன் போய் ஒரு வெளியே உங்களை உள்ளே இழுப்பதற்காகத்தான் அவன் ஒவ்வொரு இடத்திலும் பொம்மையை வைத்து பொம்மைக்குள்ளே ஒரு புடவையை மாட்டி அல்லது நகையை போட்டு எதையோ செய்து வைத்திருக்கிறான். இவன் ஒவ்வொன்றாக அங்கே பார்த்து கொண்டே போகிறான். 10 பைசா இவன் செலவழிக்க போவதில்லை, ஒரு பொருளையும் இவன் வாங்க போவதில்லை. ஆனால் எவ்வளவு சுகமாக அவன் 4 மணி நேரம் இருக்கிறான் பார்த்தீர்களா? அதுதான் வாழ்வின் ரகசியம். பார்வையாளனாக இருங்கள், பார்வையாளனாக இருங்கள். நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்து உள்ளே போய் ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொண்டு வந்து சாயம் போனால் உடனே உங்களுடைய மனம் சுருண்டு விடும். 10 பைசாவும் கொடுக்காமல் எல்லா பட்டுப்புடவையும் ஒரு பார்வை பார்த்து விட்டு வீட்டிற்கு வந்தால் எந்த பாதிப்பும் கிடையாது. அது சாயம் போகுமா போகாதா எந்த கவலையும் கிடையாது. இது வைரமா கண்ணாடி கல்லா எந்த சிந்தனையும் கிடையாது. எந்த ஏமாற்றத்திற்கும் ஆளாக போவதில்லை. பார்வையாளனாக இருப்பது, பங்குதாரனாக இல்லாமல் இருப்பது, இது மிக உயர்ந்த வாழ்க்கை. இது எனவே இந்த வாழ்வை நாம் பழகுவதற்கு உள்ளே சென்று கண்ணை மூடுங்கள், உங்களுக்குள்ளே பாருங்கள். நான் கேட்கிறேன், இறைவன் நமக்கு 6வது அறிவை கொடுத்திருக்கிறான். என்னிடம் சிலர் சொன்னால் ஒன்று புரிவதே கிடையாது. மது கொடுமை மிக மோசமானதல்லவா? ஆமாம். மது குடிக்காதே என்று நாம் புறப்பட்டு சென்று ஒவ்வொரு கிராமமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் என்ன படலாம்? ஒரு டாஸ்மாக் கடைக்கு முன்னாலே நின்று குடிக்காதே என்று சொன்னால் என்ன சொல்லலாம்? வாருங்கள் போகலாம். நான் வர தயாராக இல்லை. ஏன் நான் வர தயாராக இல்லை? குடிப்பது மயக்கம் தரக்கூடிய ஒரு போதை என்பது குடிப்பவனுக்கு தெரியாதா? தெரிந்துதானடா குடிக்கிறான். வேசியிடம் சென்றால் மனமும் உடலும் சேர்ந்து பாதிக்கப்படும் என்று தெரியாதா? தெரிந்துதானடா போகிறான். ஒவ்வொன்றுமே தெரிந்துதான் மனிதன் செய்கிறான். இது சரி இது தவறு என்று தெளிவாக தெரியக்கூடிய அறிவை ஆண்டவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். எது அறிவு? வள்ளுவன் 1.25 அடியை எடுத்துக்கொள்வான் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்வதற்கு. இந்த அறிவுக்கு 1.25 அடி கூட அவனுக்கு தேவைப்படவில்லை. நன்றின்பால் உய்ப்பது அறிவு, அவ்வளவுதான். எது உனக்கு நன்மையை தருமோ அதை நாடி உன்னை செல்ல செய்வதற்கு பெயர் தான் அறிவு. நாம் அனைவரும் அறிந்ததுதான். இது பொய் சொன்னால் சொல்லும் போதே தெரியும். நாம் சொல்வது நம்ம என்ன குழந்தையா? சொல்லும் போதே தெரியும் பொய் தான் சொல்கிறோம். திருடுபவனுக்கு தெரியும் திருட்டு பாவம், கொலை செய்பவனுக்கு தெரியும் கொலை பாவம். அறிந்துதான் அனைத்தும் செய்கிறோம். இவற்றை செய்வது எது? உள்ளே உருவெடுக்கிற எண்ணங்கள். அந்த எண்ணங்களை மட்டும் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு பார்வையாளனாக பாருங்கள். இதில் எது சரி எது தவறு இனம் பிரித்து பாருங்கள். சரியானவற்றை அங்கேயே இருக்கட்டும், தவறானவற்றை எடுத்து வெளியே வீசுவோம் என்று முயற்சியை நாம் ஏன் செய்ய முடியாது? இந்த முயற்சியை அன்பு கூர்ந்து நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும். உடைமை
ஆசையற்று இரு என்று சொல்வது எளிது, வாழ்வதுதான் அரிதினும் அரிது. ஞானோபதேசம் செய்வதென்பது ரொம்ப எளிது. நீங்கள் புத்தனை நாம் பலவற்றை சரியாகவே புரிந்து கொள்ளவில்லை நண்பர்களே. எல்லா ஆசைகளுக்கும் காரணம், எல்லா துயரங்களுக்கும் காரணம் ஆசை. எனவே ஆசையை அறவே விட்டுவிடு, புத்தன் இதைத்தான் சொன்னான் என்று ஆசிரியர்களும் பாடம் நடத்துகிறார்கள். நாமும் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். புத்தன் எல்லாரையும் எல்லா ஆசைகளையும் விட்டு விட்டு இருங்கள் என்று சொல்லவே இல்லை. எல்லாரும் எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டு இருங்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இயக்கமே இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. உடைமைகள் அற்று வாழ்வது என்பது எல்லாருக்கும் எளிதானது அல்ல. அதனாலேதான் இந்து சமயத்தை நீங்கள் பார்த்தால் 4 ஆசிரமங்களை வைத்திருக்கிறார் இல்லையா? எவ்வளவு அற்புதமாக நம்முடைய முன்னோர்கள் நம் வாழ்வை வகுத்திருக்கிறார்கள் பாருங்கள். முதலில் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்பது கற்கும் பருவம். இளைய பருவத்தில் நன்றாக நீ கற்க வேண்டும். பிரம்மச்சரியத்திற்கு அடுத்து நீ கிரகஸ்தம். எவன் ஒருவன் கற்கும் பொழுது முழுமையாக கவனத்தை கல்வியிலேயே செலுத்துகிறானோ அவன் இல்லறத்தில் முழுமையான இன்பத்தை பெறுவான். முதலில் நீங்கள் பிரம்மச்சரியம், அடுத்து கிரகஸ்தம், கிரகஸ்தத்திலிருந்து வனப்பிரஸ்தம். 40 வயதை கடந்து விட்டீர்களா? ஓரளவு உங்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து முடித்து விட்டீர்களா? அடுத்த கட்டம் என்ன? வானப்பிரஸ்தம். இந்த குடும்ப கட்டுகளிலே இருந்து மெல்ல விடுபட்டு விலகி நீங்கள் சென்று விட வேண்டும். ஆனால் இந்த சமயம் சொல்கிறது, எல்லா உறவுகளையும் விட்டு விட்டு செல், ஆனால் உன் மனைவியை மட்டும் விடாதே. உன் பிள்ளைகள் உன்னுடைய மனைவியை நன்றாக பராமரிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் அவர்களிடம் விடு. இல்லை என்றால் அவளை மட்டும் கையோடு அழைத்துக் கொண்டு வானப்பிரஸ்தம் செய். வானப்பிரஸ்தத்தில் அவளுடைய உறவும் தானாக கழன்று விடுகிற பொழுது நீ சந்நியாசத்தை அடைந்து விடுகிறாய். அதுதான் கடைசி சந்நியாசம். நீங்கள் தொடக்கத்திலேயே இளைஞனாக இருக்கும் போதே நான் சந்நியாசி என்று சொல்லிவிட்டால் ஆளுக்கால் நித்யானந்தர் ஆகிவிடுவீர்கள். காரணம் என்ன? அது இயற்கைக்கு மாறானது. நான் நித்யானந்தனை குறை சொல்லவில்லை. நித்யானந்தன் வந்து உட்கார்ந்து பேசுகிற பொழுது கேட்கிறீர்களே, நீங்கள் இருக்கும் வரை நித்யானந்தர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு நித்திய ஆனந்தம். பெயரை எவ்வளவு பொருத்தமாக வைத்துக் கொண்டு உங்களிடம் வருகிறார்கள் என்று பார்க்கணும். பிரேமானந்தம், நித்தியானந்தம், பரமானந்தம். அவர்களுக்கு கிடைப்பதெல்லாம் வெவ்வேறு ஆனந்தம். ஆனால் நீங்கள் பேரின்ப வாசலுக்குள்ளே அவர்கள் அடைத்துச் செல்வார்கள் என்று போய் உட்காருகிறீர்கள். அவர்கள் வேறு வாசலில் நின்று கொண்டு உங்களுக்கு வேறு வாசலை காட்டுகிறார்கள். நம் சமயம் சொல்வதென்ன? படிப்படியாகத்தான் நீ பற்றறுக்க வேண்டும். படிப்படியாக. இந்த ஒன்றை மட்டும் நான் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். மனதில் இருத்துங்கள். உடைமைகளை முழுவதுமாக அற்று வாழ்வதென்பது எல்லாருக்கும் எளிதல்ல. சந்நியாசிகளுக்கே எளிதல்ல. இன்றைக்கு இவ்வளவு நுகர்வு வெறிபிடித்து கிடக்கிற இந்த மண்ணில் நான் நினைந்து பார்க்கிறேன், எப்படிப்பட்ட மகான்கள் காலடிப்பட்ட மண் இது. ராமதீர்த்தர் அமெரிக்காவுக்கு புறப்பட்டார். காசு வைத்திருக்க மாட்டார். சகல ஆசைகளையும் தூக்கி எறிந்தவர். மனைவியோடு நடத்திய இல்லற வாழ்வை எல்லாம் முற்றாக தூக்கி எறிந்து விட்டு புறப்பட்டு விட்டவர் காவி உடுத்தி. அவருக்கு கிடைத்த ஞான செல்வத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் அமெரிக்காவுக்கு கப்பல் ஏறுகிறார். ஒருவர் அவருக்கு கப்பலில் டிக்கெட் வாங்கி கொடுக்கிறார், ஏறுகிறார். எப்பொழுதுமே மகான்கள், ஞானிகள் காசை கையாலே தீண்ட மாட்டார்கள். காசை அவர்கள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். காசு என்பதற்கு தமிழில் இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? குற்றம். காசு என்றால் குற்றம். அவன் காசற்றவன் என்றால் குற்றமற்றவன் என்று பொருள். நீங்கள் காசு இல்லாதவரைதான் காசற்றவர். காசு சேர 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 காசு உள்ளவர். காசு உள்ளவர், காசும் உள்ளவர், குற்றமும் உள்ளவர். மனித மனம் நினைக்கும் பொழுது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது.
100 ரூபாய் என் பையில் இருக்கிற பொழுதே எனக்கு மன நிறைவு வந்து விட்டால் என்னை விட ஞானி எவனும் கிடையாது. என்னை விட ஞானி எவனும் கிடையாது. கோடி இருந்தும் கோடி கோடியாய் கொள்ளையடிக்க வேண்டும் என்று ஒருவனுக்கு ஆசை வந்தால் அவனை விட அசிங்கமானவன் சமுதாயத்தில் எவனுமே இருக்க முடியாது. யோசியுங்கள். 100 ரூபாய் எனக்கு கிடைத்தால் மனம் 1000 ரூபாய்க்கு அலைபாய்கிறது. 1000 ரூபாய் கிடைத்து விட்டால் மனம் லட்சத்தை நோக்கி நடக்கிறது. லட்சமே என் கைக்கு வந்து விட்டால் மனம் கோடி குறித்து இயங்குகிறது. கோடியே எனக்கு வந்து சேர்ந்து விட்டாலும் கோடி கோடி கோடியாக குவிக்க வேண்டும் என்று கருதுகிறது. ஏன் தெரியுமா? அது ஒரு நோய். அது பணம் என்பது அது ஒரு பெருநோய். அது தீராத நோய். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ஏழை என்பவன் யார்? பணக்காரன் என்பவன் யார்? உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஆசை உள்ளவரை நீங்கள் ஏழைதான். ஆசை உள்ளவரை தேவை இருக்கும். தேவை உள்ளவரை ஏழையாகத்தான் இருப்பீர்கள் நீங்கள். ஆசை அற்று போனால் தேவை அற்று போகிறது. அவன்தான் பணக்காரன். சுத்தோதன அரசன், அவனுக்கு மகனாக பிறந்தவன் சித்தார்த்தன் புத்தனானான். பிறகு 6 ஆண்டு காலம் உலகத்தின் துயரங்களுக்கு தீர்வு காண்பதற்காக தன்னை வருத்தி தவம் இருந்தான். நீங்கள் புத்தனிலேயே நான் பலவற்றை தேடி தேடி ஞானம் பெறுகிறேன். வெளியே தேடாதீர்கள், தேடுவதை நிறுத்துங்கள் என்று முதலில் உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுதும் சொல்கிறேன். ஞானத்தை 6 ஆண்டு காலம் புத்தன் தேடினான். கடும் தவம் இருந்தான். ஒரு கவளம் சோற்றை உண்டவன் பிறகு ஒரு பருக்கை சோற்றை மட்டுமே உண்டு விட்டு தவம் இருந்தான். ஞானத்தை 6 ஆண்டு காலம் தேடினான். அவன் தேடிய ஞானம் அவனுக்கு கிடைக்கவில்லை. இனி எங்கே போய் தேடுவது என்று அலுத்து சலித்து அரச மரத்தடியிலே வந்து அமர்ந்தான். ஞானம் தானாக அவனை தேடிக்கொண்டு வந்து விட்டது. 6 ஆண்டுகள் இவன் தேடிய பொழுது கைவராத ஞானம் இவன் ஒரு இடத்தில் போய் அமர்ந்து விட்ட பிறகு அது இவனை தேடி வந்தது. எனவே தேடிக்கொண்டே செல்க எதுவும் உங்களுக்கு கடைசி வரை கிடைக்காது. அதனால் தான் சொல்கிறேன், தேடலை நிறுத்துங்கள். இப்பொழுது இந்த ராமதீர்த்தரை பற்றி நான் சொன்னேன். ராமதீர்த்தரோடு முடிப்போம். நான் ராமதீர்த்தர் அமெரிக்காவுக்கு புறப்பட்டார். காசு வைத்திருக்க மாட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கையில் காசை தொட்டவர் இல்லை. விவேகானந்தர் கையில் காசை தொட்டவர் இல்லை. ராமதீர்த்தர் கப்பல் ஏறிவிட்டார். அமெரிக்காவை நோக்கி கப்பல் சென்று கொண்டிருக்கிறது. சக பயணி ஒருவர் வெள்ளைக்காரன். இவர் இந்த காவி உடுத்துக்கொண்டு வித்தியாசமாக இருப்பதை பார்த்தான். அவரோடு கொஞ்ச நேரம் பேசி பொழுதை கழிக்கலாம் என்று இவன் கப்பல் தளத்திலே வந்து நின்று கொண்டு ராமதீர்த்தரிடம் பேசத் தொடங்கினான். ராமதீர்த்தரை பார்த்து கேட்டான், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நான் அமெரிக்காவுக்கு போகிறேன். உடனே அவன் சொன்னான், அது எனக்கு புரிகிறது. அமெரிக்காவில் 50 மாநிலங்கள் இருக்கின்றன. அதில் நீங்கள் எங்கே போகிறீர்கள்? இந்த கப்பல் எங்கே போகிறதோ அங்கே நான் போகிறேன். இந்த கப்பல் சான் பிரான்சிஸ்கோ தான் போகிறது. நான் சான் பிரான்சிஸ்கோ தான் போகிறேன். சரி, சான் பிரான்சிஸ்கோவில் நீங்கள் போய் இறங்கினால் அங்கே உங்களை யார் வரவேற்று உங்களுக்கு தங்குமிடம் கொடுத்து ஆதரிப்பார்கள்? யாராவது இருக்கிறார்களா? ஓ, இருக்கிறார்களே. யார் இருக்கிறார்? நீங்கள் தான். நீங்கள் தான். என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம், நண்பர்களுடைய கடமை ஆதரிப்பது தானே. இப்போது நாம் இருவரும் நண்பர்கள் ஆகிவிட்டோம். இப்பொழுது நாம் சான் பிரான்சிஸ்கோவில் இறங்கியதும் என்னை தனியாக விட்டுவிட்டால் நீங்கள் செல்ல போகிறீர்கள். அனாதையாக என்னை அழைத்துக் கொண்டு போக மாட்டீர்கள். எனக்கு உணவு தர மாட்டீர்கள். எனக்கு உறைவிடம் கொடுக்க மாட்டீர்கள். அவன் என்ன சொல்ல முடியும்? இப்படி உலகம் முழுவதும் சுற்றியவர் ராமதீர்த்தர், ஒரு பைசா இல்லாமல். நீங்கள் கூட யோசிக்கிறீர்கள், ஓ, உலகம் சுற்றுவதற்கு இப்படி ஒரு நூதனமான வழி இருக்கிறதா? ஆனால் அதற்கு பற்று இருக்க வேண்டும். பற்று இருக்க வேண்டும். பிறகு அவர் கைலாய மலை, இமயமலை அடிவாரத்திற்கு வந்து விடுகிறார். இமயமலை சாரலில் வந்து அவர் தவக்கோலத்தில் தன்னுடைய சந்நியாச நெறிகளை மேற்கொள்கிறார். அவருடைய தூய்மையான அந்த சந்நியாச தவத்தை பார்த்து ஏராளமான சீடர்கள் அவருக்கு வாய்த்தார்கள். ஒரு நாள் நீண்ட நெடிய இடைவெளிக்கு பிறகு அவரை தரிசனம் செய்கிற நோக்கத்தில் அவருடைய மனைவி, பூர்வாசிரமத்தில் தான் மனைவி, இப்பொழுது அவருக்கு மனைவி என்று சொல்லக்கூடாது, உறவுகளே கிடையாது, அவர் வந்து நின்றார். தூரத்தில் எல்லாருக்கும் பக்கத்தில் அவரும் நின்று இவரையே பார்த்து கொண்டிருந்தார், தன்னுடைய கணவனை.
பார்த்து கொண்டிருந்தார். கண்ணீர் வழிகிறது. கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு சென்று விட்டார். அதற்கு பிறகு ராமதீர்த்தருடைய முகத்தில் இருள் படர்ந்தது. சீடர்கள் அவருடைய முகத்தை பார்த்துவிட்டு சொன்னார்கள், எப்பொழுதும் ஒளி நிரம்பிய முகமாக இருக்குமே உங்கள் முகம், திடீரென்று சோபை குறைந்து ஒளி மறைந்து ஏன் உங்கள் முகம் இருண்டு கிடக்கிறது என்றார்கள். உடனே ராமதீர்த்தர் சொன்னார், என்ன செய்வது, மனம் சலனப்பட்டு விட்டது. மனம் சலனப்பட்டால் முகத்தில் இருள் வந்து சூழும். சலனமடைந்தவன் எவனாக இருந்தாலும் அவன் முகத்தில் அருள் இருக்காது. எனவே நான் சலனப்பட்டு விட்டேன், முகத்தில் இருள் சூழ்ந்து விட்டது, அதைத்தான் நீ பார்த்து விட்டாய். நீங்கள் சலனப்பட்டு விட்டீர்களா? உங்களுக்கு சலனமா? முக்கியமாக ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய இடம் இது. நான் சிலிர்த்து போனேன் இதை படித்து. உங்களுக்கு சலனமா? நீங்கள் சலனப்பட்டீர்களா? சந்நியாசத்தின் உச்சம் தொட்ட நீங்கள் சலனப்பட்டீர்களா? அவர் சொன்னார், சீடர்களே, உலகம் முழுவதும் நான் சென்றிருக்கிறேன். என் மனைவி ஒன்றும் பேரழகி இல்லை. என் மனைவியை விட பல பேரழகு பெட்டகங்களை நான் பார்த்திருக்கிறேன். பல பேரழகிகளை நான் சந்தித்திருக்கிறேன். எந்த இடத்திலும் எந்த பெண்ணை பார்த்த பொழுதும் என் மனம் சஞ்சலப்பட்டதே கிடையாது. ஆனால் ஒரு நெடிய இடைவெளிக்கு பிறகு என் மனைவி என் கண்ணெதிரே வந்து நின்றாள். என் மனம் சஞ்சலப்பட்டு விட்டது. ஏன் தெரியுமா? எவ்வளவு அழகிகளை பார்த்தேன். அவர்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. அவர்கள் என் உடைமை இல்லை. எனவே என் மனம் சலனப்படவில்லை. இப்பொழுது என் மனைவி வந்து நின்றாள். இவள் என் உடைமை. இவளோடு நான் கலந்தால் அது சட்டத்தின்பால் தப்பும் கிடையாது, தர்மத்தின்பால் தவறும் கிடையாது. ஏனென்றால் இவள் எனக்கென்றே வாய்த்த உடைமை. உடைமையை பார்த்து விட்ட அந்த கணத்திலேயே எனக்குள்ளே ஒரு சலனம் நிகழ்ந்து விட்டதென்றால் நான் என்னடா துறவி? எனக்கு இந்த காவி உடையை உடுத்துவதற்கான அருகதை இந்த கணத்திலிருந்து கிடையாது என்று தூக்கி எறிந்து விட்டார். உடைமைகளை முற்றாக அறுத்துவிட்டு உறவுகளை முழுவதுமாக துறந்துவிட்டு வாழ்வதென்பது எளிதல்ல. எனவே அந்த வாழ்வை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை நான். நம்முடைய வாழ்வில் 1000 சிக்கல்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவை நம்முள் வளரக்கூடிய எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் நம் வாழ்வை அலைக்கழிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் கொஞ்சம் உள்முகமாக தேடுவோம். உள்முகமாக தேடுவதற்கு ஒரு 30 நிமிடம் கண்களை மூடுவோம். அகத்தவம் செய்து பார்ப்போம். எவையெல்லாம் நமக்கு அழிவை தரக்கூடிய தீய எண்ணங்களாக மண்டி கிடக்கின்றனவோ அவற்றை களைந்து விட முயல்வோம். இதை நாம் செய்வோம். நிறைவாக புத்தனோடு முடிக்கிறேன். ரொம்ப முக்கியமானது. கன்ஃபூசியஸ் சீனாவில் ஒரு 2500 ஆண்டுகளாக இன்றைக்கும் சீன மண்ணில் கன்ஃபூசியஸுடைய சிந்தனைகள் செல்வாக்கை செலுத்திக் கொண்டுதான் இருக்கின்றன. அந்த கன்ஃபூசியஸ் ஒரு மிகப்பெரிய ஞானி. அவரிடம் ஒரு நாள் ஒரு சீடன் கேட்டான், மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி, கொஞ்சம் விளக்குங்கள் என்றான். நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தானே பிறந்திருக்கிறோம், அதனால் மகிழ்ச்சியோடு முடிக்கிறேன். மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று கேட்டான். உடனே கன்ஃபூசியஸ் சொன்னார், மகிழ்ச்சியாக இருப்பதுதானே மனிதனுடைய இயல்பு என்றார். இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பாக இருப்பது மகிழ்ச்சி. இதற்கு கல்வி வேண்டியதில்லை, இதற்கு எந்த தனிப்பட்ட பயிற்சியும் வேண்டியதில்லை. மகிழ்ச்சியாக இருப்பது தானப்பா இயல்பு. ஒரு ரோஜா நான் எப்படி ரோஜாவாக இருப்பது என்று கேட்டால் அது எவ்வளவு நகைப்புக்கு உரியதோ அப்படித்தான் ஒரு மனிதன் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது என்று கேட்பதும் என்று சொன்னார். இதே போன்று புத்தரிடம் ஒருவன் வந்தான். புத்தரிடம் வந்தவன் சொன்னான், நான் சந்திக்கும் மனிதர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தர விரும்புகிறேன், அதற்கு நீங்கள் வழி என்ன சொல்லுங்கள் என்றான். உடனே புத்தர் அவனை பார்த்தார். அவனே மகிழ்ச்சியாக இருப்பதாக அவருக்கு தெரியவில்லை. உடனே சொன்னார், நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா முதலில்? இல்லை, மகிழ்ச்சியாக இல்லாததனால் எவ்வளவு துயரங்களும் வேதனைகளும் வலிகளும் நம் சுமக்க வேண்டி இருக்கிறது என்ற புரிதல் எனக்கு வந்ததனாலேதான் நான் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக உங்களிடம் வழி கேட்கிறேன். புத்தர் சொன்னார், உன்னிடம் இல்லாததை அடுத்தவனுக்கு எப்படி நீ தருவாய்?
இருப்பதை தானடா அடுத்தவனோடு பகிர்ந்து கொள்ள முடியும். உன்னிடம் இல்லாததை அடுத்தவனுக்கு எப்படி தருவாய் என்றார். நண்பர்களே, நம்மிடம் இப்பொழுது இல்லாதது எது தெரியுமா? மகிழ்ச்சி ஒன்றுதான். நம்மிடம் பணம் இருக்கிறது, நம்மிடம் வசதி இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இல்லாத ஒன்று மகிழ்ச்சி. ஆனால் மனிதன் இந்த மண்ணில் பிறந்ததே மகிழ்ச்சியோடு இருப்பதற்காகத்தான். மகிழ்ச்சியோடு தான் அவன் வருகிறான். எனவே மகிழ்ச்சியோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் எவை என்பதை பார்த்து அவற்றிலிருந்து விடுபட்டு விலகி நாம் நிற்க வேண்டும். அதற்கு உள்முகமாக தேடுவோம். அகத்தவத்தில் நாளை முதல் ஈடுபடுவோம். நன்றி, வணக்கம்.